பேற்றை திருவருள் கூட்டி இருக்கிறது. இன்னும் ஒரு நாள் தான் இந்த ஊரிலே இருக்கப் போகிறேன் என்கின்ற நினைப்பு சற்று கவலை தருகிறது. எங்கள் ஐயா என்னுடைய குருநாதர் இலங்கைக்கு வருகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்வார், பேசாமல் பாஸ்போர்ட்டை தொலைத்து விடலாம் என்று யோசிக்கிறேன் என்பார். திரும்பி இங்கே வரக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டு இங்கேயே இருந்திடலாமோ என்று நினைக்கிறேன் என்பார். இன்றைக்கு என்னுடைய மனநிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை பணிவோடு உங்கள் முன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பேச்சு எனக்கு தொழில் அல்ல. அது பற்றி உங்களோடு நான் சொல்ல வேண்டும். எப்படி இந்த பேச்சுத்துறைக்குள்ளே நான் நுழைந்தேன் என்பதே இன்று வரைக்கும் எனக்கு சரியாக தெரியாது. எங்கேயோ கிடந்த ஒரு குப்பை காற்றிலே பறந்து கோபுரத்தின் உச்சியிலே போய் சிக்கிக் கொள்வது போல நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். அண்மைக்காலமான எனது மனநிலை நீங்கள் சொன்னால் நம்புவீர்களோ இல்லையோ தெரியாது. அண்மைக்காலமான எனது மனநிலை என்னவென்றால், பேசியது இனி போதும் என்பதுதான் என்னுடைய மனநிலை. பேச்சினாலே ஆகப்போவது ஒன்றும் இல்லை. மற்றவர்களுடைய உள்ளத்திலே சில நல்லுணர்வுகளை தூண்ட முடியுமாக இருந்தால் அது ஒன்றை தவிர பேச்சினாலே எனக்காக போவது ஒன்றுமில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய குலதெய்வமாகிய ஐயப்பனை நான் வழிபட்டு வந்த விதத்தை பற்றி சொன்னேன். தனிமையிலே இருந்து என்னுடைய ஐயனாரை தொழுது அவரோடையே ஒன்றக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றவன் நான். அதையெல்லாம் நினைக்கிற பொழுது நெஞ்சிலே சிலிர்ப்புண்டாகிறது. ஒரு நாள் எங்கள் கோயில் வாசலிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாத விடயங்கள், ஆனாலும் உங்களுக்கு நல்லுணர்வு வரட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அன்றைக்கும் நான் அன்றைக்கு சொன்னது போல ஏதோ சிக்கல். என்னை யாரோ திட்டிவிட்டார்கள். இப்படியே கோயில் என்று வாழ்கிறாயே, உனக்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னாகப் போகிறது என்று திட்டினதினாலே கொஞ்சம் மனச்சோர்வடைந்தேன். கோயிலுக்கு போனால் கோயில் கேட் பூட்டி இருக்கிறது. அந்த வாசல் படியிலேயே உட்கார்ந்து விட்டேன். மனதுக்குள்ளே போராட்டம். போராட்டம் என்றால் அது எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், எனக்கு ஐயனார் உறவு, அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னை பொறுத்தளவிலே ஐயனார் எனக்கு தெய்வம் இல்லை, எனக்கு உறவு என்றுதான் நான் வழிபட்டு கொண்டிருந்தேன். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மனநிலையிலே ஒரு குழப்பம். ஐயப்பா, நீ எனக்கு என்னோடு இருக்கிறாயா இல்லையா என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறதே. நீ என்னோடு இருக்கிறாய் என்பதை எனக்கு தயவு செய்து நிரூபணம் செய்து காட்டு என்று பிரார்த்தித்தேன். அதற்கு நானே ஐயப்பனுக்கு ஒரு நிபந்தனை விதித்து கொண்டேன். நான் கண்ணை மூடப் போகிறேன். 28 வரையும் எண்களை எண்ணுவேன். நான் 28 எண்ணி கண்ணை திறக்கிற பொழுது என் கண்ணுக்கு முன்னாலே பூக்கள் விழ வேண்டும். இது நான் ஐயப்பனுக்கு வைத்த நிபந்தனை. கண்ணை மூடிவிட்டேன், எண்ணத் தொடங்கிவிட்டேன். ஒவ்வொரு எண்ணம் எண்ணுகிற பொழுது என் நெஞ்சு பதறுகிறது. தப்பித்தவறி பூ விழாவிட்டால் ஐயோ, நான் நம்பியிருக்கிற ஐயப்பன் பற்றிய நம்பிக்கை இழந்து போய் விடுவேனோ என்று எனக்குள்ளே ஒரு அச்சம். மெல்ல மெல்ல எண்ணுகிறேன். எண்ணி 20 ஆகிவிட்டது, 25 ஆகிவிட்டது, 26 ஆகிவிட்டது. ஐயோ, எனக்கு இன்றைக்கு இந்த பூ விழாவிட்டால் நான் வைத்த நம்பிக்கை பொய்யாகிவிடுமே என்று நினைத்து கொண்டு 27, 28 எண்ணி கண்ணை திறக்கிறேன். நீங்கள் யாரும் இதை நம்ப மாட்டீர்கள். யாரோ அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் பொன்னுச்சி பூக்கள்
கை நிறைய அப்படியே அள்ளி என் தலையிலே இப்படியே கொட்டுகிறான். அன்றைக்கு நான் அழுத அழுகை சொல்லி மாளாது. தெய்வத்தை நம்பியவருக்கு தெய்வம் நேரடியாக வந்து காட்சி தரும். இந்த கலியுகத்திலும் காட்சி தரும், அதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. பேச்சு என்பது வெறும் மொழி அல்ல. நான் அதை பல இடத்திலே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது மொழியையே பேச்சாக்கி கொண்டு இருக்கிறார்கள் பல பேர். வார்த்தைகளை அடுக்குவது, அதை கொஞ்சம் கவர்ச்சிகரமாக அடுக்குவது, இதுதான் பேச்சு என்று நினைக்கிறார்கள். வார்த்தைகளிலே ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, அது சரஸ்வதி தர வேண்டும். அந்த வார்த்தைகள் பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பேச்சினாலே பயனில்லை. நாம் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறதே, சொற்கள் இருக்கிறதே, சொல் பிறகு பொருளாக வேண்டும். பொருளாகிவிட்டால் பயன் வந்து விடுமா என்றால் அப்பொழுது கூட பயனில்லை. பொருள் உணர்வாக வேண்டும். இதுதான் ஒரு மொழியினுடைய பயன்பாடு. சொல்லாகி பிறகு அது பொருளாகி பொருள் உணர்வாகி விட்டால்தான் ஒரு மொழியினுடைய பயன்பாடு கிட்டும். அதனால்தான் சகலகலாவல்லி மாலை பாடியவராகிய குமரகுருபர சுவாமிகள் சரஸ்வதியிடம் வேண்டுகிற பொழுது, பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்று கேட்டார். பாட்டு என்பது சொல், அதனால் விளைகிற பயன் பொருள், அதனால் விளைகிற பயன் உணர்வு. இந்த உணர்வை தா என்று கேட்டார். ஒரு நல்ல மொழி மற்றவர்களுக்கு நல்ல உணர்வை கிளப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழியை சொல்கிறவனுக்கு பயன்பாடு வரும், பயன் வரும். நான் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகிற சபையிலே இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலேயே பேசியிருக்கிறேன். சில சபைகள் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஈரோட்டிலே புத்தக கண்காட்சி நடத்துவார்கள். 8000 பேர் 9000 பேர் வந்து உட்காருவார்கள். அதுபோல பாளையங்கோட்டையிலே சைவ மகாசபை இருக்கிறது. பதிவு செய்து வருகிறவர்களே 3000 4000 பேர் வருவார்கள். அப்படி பெரிய சபைகளிலே பேசின எனக்கு இந்த சபை சின்னனாக தெரிகிறதா என்றால் ஒரு நாளும் இல்லை. ஏனென்றால் உணர்வு சார்ந்து நீங்கள் எல்லோரும் பேச்சு கேட்கிறீர்கள். அதனாலே என் பேச்சு பயன்பெறுவதாக நான் நினைக்கிறேன். இந்த ஊர் எனக்கு என்னமோ தெரியவில்லை, ஒரு வியப்பு தருகிறது. உங்களை பாராட்டுவதற்காகவோ புகழ்வதற்காகவோ சத்தியமாக இந்த வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு எதுவும் இல்லை. ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்துகிறது பார்த்தால் யாராவது ஒருவரை அவர் கோயில் கட்டுகிறார், தர்மம் செய்கிறார், இப்படியே இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. இப்படி ஒரு ஊரை நான் தரிசித்தது இதுதான் முதல் தடவை. எங்களுடைய தலைவர் அவர்கள், அவருடைய தந்தையார், பாட்டனார் என்று அவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டுகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள். இந்த பஸ் ஸ்டாண்டு அவர்கள் பேரிலே இருக்கிறதாக சொன்னார்கள். அத்தகைய பெரியவர்கள் எல்லாம் வந்து இருந்து ஒரு நாள் கேட்பதே பெரிய அபூர்வம். தொடர்ந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் எப்படி வணக்கம் சொல்வேன்? இன்றைக்கு கௌரவம் பெற்ற ஐயா அவர்கள் இந்த தமிழ்ச்சங்கம் வைத்திருக்கிற ஐயா, இப்போ நான் புறப்படுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வந்து எனக்கு வேட்டி, சால்வை, பழம் எல்லாம் தந்து என்னை மரியாதை பண்ணினார்கள். இப்படி எத்தனையோ பேர் செய்கிறார்கள். இப்படியும் ஒரு ஊர் இந்த கலியுகத்திலே இருக்கிறதா என்று உங்களை பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன். அதுபோல இந்த கல்லூரியினுடைய தாளாளர் நண்பர் குமார் அவர்களை நேற்று பார்த்தேன். எல்லாரும் எனக்கு வியப்பு தருகிற மனிதர்களாக இருக்கிறீர்கள். நாளைய தினம் உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு மனம் வருமோ தெரியவில்லை. அதனாலே இன்றைக்கே இவ்வளவு பேருடைய பாதங்களையும் தொட்டு என்னுடைய நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரி அவர்கள் அருமையான கவிதை பாடி எனக்கு கொடுத்தார்கள். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஐயப்பன் எனக்கு போடுகிற பிச்சை, என் குருநாதர்கள் எனக்கு போடுகிற பிச்சை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு நல்ல குரு ஒருவனுக்கு வாய்த்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக போய்விடும்.
எனக்கு வாய்த்த குருமார்கள் அப்படித்தான் வாய்த்தார்கள். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சியிலே இருந்தார்கள். இன்றைக்கு வந்த நண்பர் மாதுவினுடைய தந்தை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவர் எப்படி இருப்பார், அவருடைய பெயர் மட்டும்தான் தெரியும். அவர் எப்படி இருப்பார், எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று ஒரு விவரமும் தெரியாமல் அவரை நான் காதலித்தபடி இருந்தேன். அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை, காதலித்தபடி இருந்தேன். அந்த காலத்திலே டிவி எல்லாம் இப்படி வரவில்லை. திருச்சி வானொலியிலே செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை ராத்திரி 8 மணிக்கு இங்கே நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்து போடுவார்கள். தற்செயலாக ஒரு நாள் அதிலே என் குருநாதனுடைய குரல் காதிலே விழுந்தது. சப்தரூபமாக என்னை ஆட்கொண்டார். அது எனக்கு இப்போ நினைக்கிற பொழுது இதெல்லாம் நான் நடித்தேனா, பொய் சொன்னேனா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு ஆர்வம் நான் அதற்கு பிறகு அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே என்னை யாரும் அசைக்க முடியாது. வானொலிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து விடுவேன். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் உரை வருகிறது என்று அதிலே சொல்லிவிட்டால் எனக்கு அந்த வயது, எனக்கு வேற என்னமோ உணர்வுகள் எல்லாம் வர வேண்டிய வயது. எனக்கு அந்த பேச்சு கேட்டால் அவருடைய பெயர் சொல்லிவிட்டாலே நான் மயங்கி போய் விடுவேன். அப்படி ஒரு குருநாதர் எனக்கு வாய்த்தார். பல பேரிடம் விசாரித்தேன், அவர் எங்கே இருக்கிறார் என்று ஒருவரும் சொல்லவில்லை. இலங்கையிலே அப்போ இலங்கையிலே சில பேச்சாளர்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்களை கேட்டால் அவர்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மதிப்பு குறைந்துவிடும் என்று நினைத்தோ என்னவோ ஐயாவினுடைய பெயரை சொல்லவில்லை. அதற்கு பிறகு மெல்ல 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 அவரை பற்றி கேள்விப்படுகிறேன், அவரை காண்கிறேன். ஒரு 3 வருடம்தான் நான் அவரை பார்த்த பிறகு அவர் உயிரோடு இருந்தார். அந்த 3 வருடங்களிலும் அவர் எனக்கு செய்த கருணை என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. என்னை ஒரு பிள்ளையாக அவர் நேசித்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், காரைக்குடி கம்பன் விழாவிலே அப்போதெல்லாம் பேரறிஞர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்வார்கள். இப்போ அப்படி கம்பன் விழாக்களையே காண முடியவில்லை. எல்லாம் பேரறிஞர்கள் கலந்து கொள்வார்கள். அப்போதெல்லாம் இப்படி பேச்சாளர்களுக்கு இவ்வளவு பெரிய வசதியெல்லாம் செய்து தரப்படுவதில்லை. எல்லாரும் ஏதோ அது தங்களுடைய கடமை என்பது போல நினைத்து வந்து அதிலே கலந்து கொள்வார்கள். ஒரு நாள் எங்களுடைய விழா நிகழ்ச்சி முடிந்து விட்டது. ஐயாவும் சில அறிஞர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னுடைய ஐயா என்று நான் சொல்வது என் குருநாதரை. அவர்களுக்கு பின்னாலே நானும் என் நண்பனும் அந்த விழாவிலே கலந்து கொண்டோம். அவருக்கு பின்னாலே போய் நாங்களும் உட்கார்ந்திருந்தோம். அறிஞர் கூட்டம். அந்த நாட்களிலே ஒருத்தர் பட்சிராஜன் என்று ஒரு பிராமணர், பெரிய அறிஞர், 90 வயது அவருக்கு. அந்த அறிஞர் வந்திருந்தார். எனக்கு ஏற்கனவே அவரை பற்றி சொல்லி இருந்தார்கள். நானும் என்னுடைய நண்பனும் அவருடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருந்தோம். இது முன்னமே நடந்து முடிந்து விட்டது. தற்செயலாக இந்த பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய குருநாதருக்கு பின்னாலே இருக்கிறேன். அந்த பெரியவர் வருகிறார். அவரை கண்டவுடனே எல்லாரும் மரியாதை செய்தார்கள். என்னுடைய குருநாதர் என்னை பார்த்து, சார் வர்றார், அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணிடா என்று எனக்கு சொன்னார். நான் ஏற்கனவே அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். நான் எப்படி சொல்வது? என் குருநாதர் திருப்ப சொல்லுகிறார், போய் நமஸ்காரம் பண்ணிடா என்றால் நான் அவருக்கு நான் பண்ணிவிட்டேன் என்று சொல்லலாமா? நான் உடனே எழும்பின உடனே அவர் பெரியவர் அல்லவா, அவர் உடனே இவரை பார்த்து சொன்னால், வேணாண்டா ராதாகிருஷ்ணன், அவங்க எல்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, நான் நல்லா திருப்தியாக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், வணங்கினாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் என்று சொன்னார். சரி, விஷயம் முடிந்தது என்று நான் உட்கார போனேன். என் குருநாதர் சொன்னார், டேய் போய் திருப்பி வணங்குடா அவரை, வணங்கு என்று சொல்லிவிட்டு சொன்னார். அவரை பார்த்து சொல்கிறார், சார் நீங்கள் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணினா என்ன சார், இன்னொரு தரம் பண்ணுங்க சார், அவங்க நல்லா இருப்பாங்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு குரு யாருக்காவது கிடைப்பார்களா? அவர்களெல்லாம் வாழ்த்திய வாழ்த்துத்தான் இன்றைய என்னுடைய இருப்பு. இதை மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு கெட்டிக்காரன் அல்ல, அல்லது ஒரு வித்தை தெரிந்தவன் அல்ல. அந்த பெரியவருடைய வாழ்த்து என்னை வாழ வைக்கிறது. நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிவிட்டு போகிற செய்தி, ஒரு நல்ல குருவை தேடிக்கொள்ளுங்கள். அந்த குரு ஆசீர்வாதம் மட்டுமே ஒருவனை உயர்த்திவிடும். குருவில்லா வித்தைபால் என்று அவர்கள் பெரியவர்கள் சும்மா சொல்லவில்லை. அந்த குருவினுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது.
இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன், என்னுடைய குருமார்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய உரையை இனி தொடங்குகிறேன். நேற்றைய தினம் சந்தனு மன்னன் கங்கையாற்றங்கரையிலே சந்தித்து திருமணம் செய்கிறான். கங்கையானவள் பிரம்மலோகத்திலே ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக பூமிக்கு வர வேண்டி இருக்கிறது. வருகிற பொழுது அட்ட வசுக்களையும் சந்தித்து அவர்களும் சாபம் பெற்றார்கள் வசிட்ட முனிவரிடம் என்பதை தெரிந்து கொண்டு, நான் போய் சந்தனு மன்னனை திருமணம் செய்கிறேன், என் வயிற்றிலே நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புறவுங்கள், உங்களை எல்லாம் நான் கங்கையிலே வீசி உங்களுடைய சாப விமோசனம் கிடைக்கும்படியாக செய்கிறேன். ஆனால் வசிஷ்டர் சொன்னதன்படி ஒரே ஒருவன் மட்டும் இந்த பூலோகத்திலே பலகாலம் தங்கி வாழ்வான், பிரம்மச்சாரியம் கொண்டு வாழ்வான், அவனை மட்டும் நான் ஒப்படைத்து விட்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு வருகிறாள். கங்கைக்கரையிலே நின்ற அந்த பெண்ணை கண்டு மயங்கி சந்தனு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அதற்கு அந்த பெண் நான் சம்மதிக்கிறாள். ஆனால் ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். என்ன நிபந்தனை என்று கேட்டால், நான் எது செய்தாலும் என்னை ஏன் செய்கிறாய் என்று கேட்கக்கூடாது. இதற்கு சம்மதித்தால் அதுவரை உன்னோடு இருப்பேன், இல்லாவிட்டால் போய்விடுவேன் என்கிறாள். காதல் மயக்கத்திலே இருந்த சந்தனு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்கிறான். நல்லபடி வாழ்க்கை ஓடுகிறது. அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கத் தொடங்குகிறார்கள். முதல் குழந்தை பிறந்தவுடனே சந்தனுவும் மகிழ்கிறான், ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். நம் தலைவனுக்கு வாரிசு வாய்த்து விட்டது, சந்திரகுலத்துக்கு பிள்ளை வாய்த்து விட்டது என்று மகிழ்கிறார்கள். ஆனால் எல்லோரும் அதிரும்படியாக அந்த கங்கையானவள் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு போய் கங்கைக்குள்ளே போட்டுவிட்டு வந்து விடுகிறாள். இதை கண்டு எல்லாரும் அதிர்கிறார்கள். கொடுத்த வாக்கை மீற முடியாமல் சந்தனு அதை சகித்துக் கொள்கிறான். இப்படியே ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்று 7 பிள்ளைகள் பிறந்து 7 பிள்ளைகளையும் ஆற்றிலே போட்டு விடுகிறாள் அவள். 8வது பிள்ளை பிறக்கிற பொழுது அதையும் அவள் தூக்குகிற பொழுது இந்த சந்தனு வந்து தடுக்கிறான். இதனால் வரைக்கும் உன்னுடைய இந்த கொடுமைகளை உனக்கு தந்த வாக்கின் காரணமாக நான் பொறுத்திருந்தேன், இனியும் இதை பொறுத்திருக்க முடியாது. ஏன் இந்த பச்சை பாலகர்களை கொண்டு போய் ஆற்றில் எறிகிறாய்? அதைக்கான காரணத்தை சொல் என்று கேட்டான். உடனே கங்கையானவள் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி, நான் உனக்கு நிபந்தனை விதித்திருந்தேன், நீ கேளாத வரையும் தான் உன்னோடு வாழ்வேன். இன்றைக்கு என்னை நிறுத்தி வைத்து நீ கேள்வி கேட்டு விட்டாய், ஆகவே இனி உன்னோடு நான் வாழ மாட்டேன். இதுதான் என்னுடைய வரலாறு. நான் தான் கங்காதேவி, பிறந்தவர்கள் எல்லாம் வசுக்கள். ஒரே ஒரு வசு மட்டும் வசிஷ்டருடைய சாபத்தின்படி உன்னோடு வாழ வேண்டிய நியதி பெற்றிருக்கிறான். அவன்தான் இந்த 8வது பிள்ளை. இந்த பிள்ளையை நான் இப்பொழுது என்னோடு எடுத்து போயேன் என்றால், ஒரு தாய்தான் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பது நியதி. தாய் செய்கிற கருணை போல ஒரு பிள்ளைக்கு வேறு யாரும் செய்ய முடியாது, அது சர்வ நிச்சயம். ஆகவே தாயாகிய நான் இந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு பெற்றிருக்கிறேன். இந்த பிள்ளையை கொண்டு சென்று அவனை வளர்த்துவிட்டு உன்னிடம் சேர்ப்பிப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிள்ளையையும் அழைத்து கொண்டு கங்கைக்குள்ளே அவள் போய் மறைந்து விட்டாள். சந்தனு ரொம்ப வருத்தப்படுகிறான். 16 ஆண்டுகள் கழிகின்றன. தன் மனைவியையும் குழந்தையையும் நினைத்தபடியே அவன் உருகி வாடியபடி இருக்கிறான். ஒரு நாள் கங்கை கரையிலே போகிறான். அப்பொழுது அந்த கங்கை கரையிலே ஒரு அழகான 16 வயது இளைஞன் நின்று தன்னுடைய அம்புகளினாலே கங்கையை தடுத்து அணை கட்டி கொண்டு நின்றான். அம்பெய்து கங்கையை தடுத்தான். இந்த ஆற்றலை கண்டவுடனே சந்தனுக்கு ஆச்சரியம் வந்தது. இது யார் பிள்ளையோ என்று நினைத்து அந்த பிள்ளையை பார்த்து அவனை அணைத்து கொள்ள வேண்டும் என்று உணர்வு தோன்ற கிட்டடியிலே வந்தான். இவர் ஏதோ என்னை தாக்க வருகிறார் என்று நினைத்த அந்த பிள்ளை ஒரு மோகனாஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை போட்டு அவரை மயங்கி விழச் செய்கிறான். சந்தனு மயங்கி விழுந்தவுடனே கங்காதேவி மீண்டும் வந்து அவனை மடியிலே எடுத்து வைத்து மயக்கம் தெளிவித்து, சுவாமி, உங்கள் பிள்ளையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இவனை நான் நல்லபடி வளர்த்திருக்கிறேன். வசிட்டமா முனிவரிடம் வேதம் முதலியவற்றை எல்லாம் ஓதச் செய்திருக்கிறேன். பரசுராமரிடம் வில்வித்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பரசுராமர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அவரிடம் வில்வித்தை 27 தலைமுறையாக அரச வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் பூண்டு அந்த காரியத்தை செய்தவர், மகாவீரர். அவரை பற்றி பின்னாலே செய்தி சொல்லுகிறேன். அப்பொழுது இந்த
பரசுராமரிடம் நான் வில்வித்தை பயிற்றுவித்திருக்கிறேன், இப்பொழுது இந்த பிள்ளையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கங்கை மறைந்தாள். தன் புதல்வன் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியிலே சந்தனு மகிழ்ச்சியாக காலம் கழிக்கிறான். அப்போது ஒரு நாள் யமுனைக்கரை ஓரமாக அவன் தேரிலே போகிற பொழுது ஒரு வாசனை வருகிறது, பரிமளமான வாசனை. இது எங்கே வருகிறது என்று பார்த்தால் அங்கே இருந்த ஒரு செம்படவ பெண்ணினுடைய மேலிலே இருந்து அந்த வாசனை வருவதை கண்டான். அழகான பெண். அவளை கண்டதும் அதனால் வரைக்கும் மனதுலே அடக்கி வைத்திருந்த அவனுடைய காம உணர்ச்சி கிளர்ந்தது. இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவளிடம் போய் கேட்டான். அவளோ, என் தந்தை திருமணம் செய்து தந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறாள். செம்படவ தலைவனாகிய அவனிடம் போய் இந்த தூதனை அனுப்பி பேசச் சொன்னால் அவன் சொல்லுகிறான், நான் திருமணம் செய்து தருகிறேன் என்றோ ஒரு நாள் என் பெண் பிள்ளை அல்லவா, அதை திருமணம் செய்து கொடுக்கத்தான் நான் வேண்டும், செய்து தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, என் பிள்ளையினுடைய வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஆட்சி உரிமை வர வேண்டும், அது தருவார்களா என்று கேட்டு சொல் என்று அந்த தேரோட்டியிடம் சொல்லி அனுப்புகிறான். தேரோட்டி மீண்டு வந்து இந்த செய்தியை சொன்னதும், எப்படி ஏற்கனவே இளவரசு பட்டம் சூட்டிய தேவவிரதன் என்று சொல்லப்படுகிற அந்த பிள்ளை இருக்கிற போது, கங்காதேவியினுடைய பிள்ளை இருக்கிற பொழுது இந்த நிபந்தனைக்கு எப்படி உடன்படுவது என்று தெரியாமல் சந்தனு அரண்மனைக்கு வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். தந்தையினுடைய கவலையை கண்டவராகிய இந்த தேவவிரதன் நடந்ததை விசாரித்து அறிந்து கொண்டு அந்த செம்படவ தலைவனிடம் போகிறான். உனக்கு என்ன வேண்டும்? உன் பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சி வேண்டும், அவ்வளவும் தானே? நானே அதற்கு ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சியை உன் உன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கே நான் வழங்கி விடுகிறேன் என்கிறான். அப்பொழுது அந்த செம்படவன், சுவாமி உன் வார்த்தையை நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சிக்கல், நீ கொடுத்து விடுவாய், உன்னுடைய ஆட்சியை நீ கொடுத்து விடுவாய், அதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாளை உனக்கு திருமணமாகி உன் வயிற்றிலே பிள்ளைகள் பிறக்கிற பொழுது, உன்னுடைய புதல்வர்கள் பிறக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து, இது எங்கள் தந்தைக்கு வர வேண்டிய ஆட்சி அல்லவா, இந்த செம்படவன் அதை பறித்து கொண்டானே என்று கோபித்து என் பேரர்களையும் கொன்று என் மகளையும் கொன்று இந்த ஆட்சியை பறித்து விடுவார்களானால் நான் என்ன செய்வது என்று கேட்டான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்டான் இந்த தேவவிரதன். செம்படவ தலைவனே, நீ கவலைப்படாதே, ஆட்சியை கொடுப்பது மட்டுமல்ல, நான் என் வாழ்க்கையிலே கடைசி வரை பிரம்மச்சாரிய விரதம் காப்பேன், திருமணம் செய்ய மாட்டேன், கடைசி வரை பிரம்மச்சாரிய விரதம் காத்துத்தான் நான் வாழ்வேன் என்று உறுதிபடச் சொல்ல, அந்த தேவவிரதனுடைய அந்த விரத உரிமையை கண்டு, அந்த விரதத்தினுடைய உன்னதத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் அவனை பீஷ்மா என்று அழைத்தார்கள். அதனாலே தேவவிரதன் பீஷ்மன் ஆனான் என்ற செய்தி வரையும் நான் நேற்று சொன்னேன். செம்படவன் மகிழ்கிறான், உங்கள் மகளாகவே ஏற்றுக்கொண்டு உங்கள் தந்தைக்கு இவளை கொண்டு போய் திருமணம் செய்து கொடுங்கள் என்கிறான். தன் மைந்தனாகிய தேவவிரதன் இந்த சபதத்தை எடுத்ததை கேள்விப்பட்டு சந்தனு கலங்குகிறான். ஆனாலும் மைந்தன் வலியுறுத்திய பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுதும் ஒரு தடை வருகிறது என்ற இடத்திலே நேற்று நிறுத்தினேன். அந்த தடை என்னவென்றால், சந்திரவம்சத்து சக்கரவர்த்தி இவன் சந்தனு, பரம்பரையாக பெரிய குலத்து அரசர்கள் வழிவந்தவன் அவன். ஒரு செம்படவத் தலைவனுடைய மகளாகிய ஒரு செம்படத்தியை திருமணம் செய்வதா என்று அந்த சபையிலே இருந்த சில பேர் குழம்பினார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. காதல் அவள் மேல் உருவாகிறது. ஆனால் இந்த குலத்திலே பிறந்தவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா என்று எண்ணம் வந்தவுடனே அந்த நேரத்திலே அந்த செம்படவ தலைவன் வந்தான். சந்தனுவை பார்த்து சொன்னான், சுவாமி நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் குலத்துக்கு பொருத்தம் இல்லாதவள் இவள் என்று கவலைப்படாதீர்கள். இதனால் வரை யாருக்கும் சொல்லாத ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு நாள் எங்களுடைய ஆற்றிலே எங்களுடைய செம்படவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு செம்படவனுடைய வலையிலே பாரிய ஒரு பெரிய மீன் அகப்பட்டது. அந்த மீனை கொண்டு வந்து, ஒரு பெரிய மீன் அகப்பட்டதே என்று மகிழ்ந்து அந்த மீனை கரைக்கு கொண்டு வந்து அதனுடைய வயிற்றை மெல்ல கீறினார்கள். அதற்குள்ளே இருந்து 2 குழந்தைகள் வெளிவந்தன, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைகள் யார் என்று தெரியாமல் தத்தளிக்கிற பொழுது ஒரு முனிவர் வந்து இந்த குழந்தைகளுடைய வரலாற்று ரகசியத்தை சொன்னார். வசு என்று ஒரு அரசன், நான் சொன்ன அட்டவசுக்கள் அல்ல, இது வேறொரு வசு என்ற ஒரு அரசன். அவன் இந்திரனுக்கு நண்பனாக இருந்தான்.
அந்த நட்பின் காரணமாக இந்திரன் பறக்கக்கூடிய ஒரு தேரை அவனுக்கு பரிசளித்திருந்தான். இந்த வசு அந்த பறக்கிற தேரிலே ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு மேலாக போய்கொண்டிருந்தான். அவனுக்கு அவனுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்தது. அந்த இயற்கை தந்த சிலுசிலுப்பு, ஆற்றங்கரையிலே பக்கத்திலே பறவைகள், பூக்கள், வாசனைகள், இதெல்லாம் சேர்ந்த உடனே அவன் மனதிலே மனைவியின் எண்ணம் வந்தது. அதனாலே காம உணர்ச்சி தூண்டிற்று. அதனாலே அவனிடம் இருந்து அவனுடைய இந்திரியங்கள் வெளிப்பட்டன. அப்படி வெளிப்பட்ட இந்திரியங்கள் ஆற்றிலே விழுந்த பொழுது அதை ஒரு மீன் உண்டது. அந்த மீனும் ஒரு முனிவருடைய சாபத்தாலே மீனாக மாறிய ஒரு தேவதை. அந்த மீன் உண்டது. அந்த மீனுடைய வயிற்றிலே அந்த இந்திரியம் காரணமாக 2 பிள்ளைகள் உருவானார்கள். அந்த பிள்ளைகளைத்தான் நாங்கள் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்து எடுத்தோம். ஒன்று ஆண் பிள்ளை, ஒன்று பெண் பிள்ளை. இந்த வரலாற்றை அந்த முனிவர் சொன்னதும் இந்த பிள்ளைகளை உரியவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அல்லவா என்று நினைத்து அந்த வசு என்ற அரசனிடம் நான் இந்த பிள்ளைகளை கொண்டு போனேன். அந்த அரசன் அந்த பிள்ளைகள் 2ஐயும் பார்த்து தன் பிள்ளைகள் என்று ஒத்துக்கொண்டு அதிலே ஆண் பிள்ளையை அவன் எடுத்துக்கொண்டான். பெண் பிள்ளையை என் கையிலேயே கொடுத்து நீயே கொண்டு போய் வள என்றான். பெண்களுக்கான நிலைமை அந்த நாள் தொடக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. பெண் பிள்ளையை கொண்டு போய் நீ வள என்று செம்படவனிடமே கொடுத்துவிட்டு ஆண் பிள்ளையை தன் சந்ததிக்குரிய பிள்ளை என்று எடுத்துக்கொண்டான். அந்த பெண் பிள்ளைதான் இந்த நீ இப்பொழுது விரும்பி இருக்கக்கூடிய இந்த சத்தியவதி என்கின்ற இந்த பிள்ளை. ஆகவே இவள் செம்படவ குலத்தைச் சேர்ந்தவள், நீ திருமணம் செய்யலாமா என்று தயவு செய்து குழம்பாதே, இவள் ஒரு அரச வம்சத்து பெண் தான், திருமணம் செய்து கொள் என்ற உடனே வந்த அந்த தடை நீங்கியது. சந்தனு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான், சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டான். பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்வேன் என்கின்ற பீஷ்மர், சந்தனுவினுடைய மூத்த புதல்வன், அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு வருகிறான். சந்தனுவும் சத்தியவதியும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள். அந்த சந்தோஷமான வாழ்க்கையின் காரணமாக 2 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஒருவனுக்கு சித்திராங்கதன் என்று பெயர், மற்றொருவனுக்கு விசித்திர வீரியன் என்று பெயர். இந்த 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு வருகிற காலத்திலே சந்தனு முதுமை அடைந்து தேவலோகம் போய் சேர்ந்தான், மரணித்தான். இப்பொழுது இந்த தம்பிமார்களாக இருக்கக்கூடிய இந்த சித்திராங்கதன், விசித்திர வீரியன் என்று 2 பிள்ளைகளையும் வளர்க்கிற பொறுப்பு பழையபடி பீஷ்மர் தலையிலே வந்து விழுந்தது. குடும்பத்துக்கு மூத்தவர், எல்லா வித்தையும் கற்றவர். இவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து இந்த பீஷ்மர் இந்த சித்திராங்கதனையும் விஸ்திர வீரியனையும் வளர்த்தெடுத்தார். 16 வயது பருவம் அடைந்தார்கள். அப்படி அடைந்த காலத்திலே மூத்தவனாகிய சித்திராங்கதனுக்கு இந்த ஆட்சி உரிமையை நான் அந்த செம்படவனுக்கு கொடுத்த வாக்கின்படி கொடுக்க வேண்டும் என்று அந்த சித்திராங்கதனுக்கு அந்த ஆட்சி உரிமையை கொடுத்து அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டினார் பீஷ்மர். அப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியவதி தன் பிள்ளைகள் 2 பேரையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் இந்த சித்திராங்கதன் அரண்மனையிலே படுத்திருக்கிறான். இந்த கதைகள் எல்லாம் நேற்று கூட ஒருவர் என்னை கேட்டார், சபையிலே அவர் இருக்கிறார் என்று தெரிகிறது. அவர் கேட்டார், இந்த ராமாயணம் பாரதம் என்கின்ற 2 கதையையும் ஒன்று விதித்தன செய்தல், மற்றதற்கு விலக்கியன ஒழித்தல் என்று இந்த 2 அறத்தினுடைய கூறுகளாக ராமாயணம் பாரதத்தை சொல்கிறார்களே, விதித்தன செய்தல் தானே தர்மத்தினுடைய முக்கியமான பகுதி. இன்னென்னவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்வது தானே தர்மத்தினுடைய முக்கியமான பகுதி. அதை சொல்லுகிற ராமாயணத்தை விட விலக்கியன ஒழித்தல் என்கின்ற இந்த பகுதியை சொல்கிற மகாபாரதத்துக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்று அவர் கேள்வி கேட்டார். அவர் கேட்டது மிக முக்கியமான ஒன்று. ராமாயணத்திற்கு கொடுக்காத ஒரு பெயரை பாரதத்துக்கு கொடுத்திருக்கிறார்களே, 5வது வேதம் என்று அந்த பெயரை ஏன் பாரதத்துக்கு கொடுத்தார்கள்? அது ராமாயணத்துக்கு அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். கேள்வி என்னை கொஞ்சம் திகைக்க செய்தது. உண்மைதான். எப்பொழுதுமே 1000 தான் மகாபாரதம் சுவை மிகுந்த கதையாக இருந்தாலும் கூட ராமாயணத்தை தான் நம் சமூகம் போற்றியது. இன்றைக்கு ராமாயணத்துக்கான அந்த
ராமாயணத்தை சொல்லுகிற கழகங்கள் என்று ஒரு 100 கழகங்கள் இந்த உலகம் பூராகவும் இன்றைக்கு இருக்கின்றன. பாரதத்துக்கு அப்படி இல்லை. ஆனால் பாரத கதையையும் நம் தமிழர்கள் காலாகாலமாக படித்து போற்றி கொண்டே வந்தார்கள். அதில் எந்த மறுப்பும் இல்லை. எங்கள் ஊரிலே, யாழ்ப்பாணத்திலே, அது மழையை நம்பி இருக்கிற நிலம். அங்கே நெல் விளைவதை விட பெரும்பான்மையான பகுதிகளிலே புகையிலை விதைப்பார்கள். அந்த புகையிலையை பிறகு எடுத்து வாட்டி அதை தயார் பண்ணிய பிறகு சுருட்டு சுற்றுவார்கள். புகையிலையை சுருட்டு சுற்றுவார்கள். அந்த காலத்திலே, இது நான் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்திலே நடந்த கதையை சொல்லுகிறேன். பெரிய ஒரு குடிசை போடுவார்கள். ஓலையாலே நீளமான ஒரு குடிசை போட்டுவிட்டு அதுக்குள்ளே ஒரு 100 பேர் உட்காருவார்கள். அந்த பக்கம் 50 பேர், இந்த பக்கம் 50 பேர். எல்லாருக்கும் புகையிலையை கொடுத்து விடுவார்கள். எல்லாரும் சுருட்டு சுற்றுவார்கள். சுருட்டு சுற்றுற தொழில் இங்கே உண்டா? சுருட்டு சுற்றுவார்கள். சுருட்டு சுற்றினால் சுற்றி கட்டுக்கட்டாக கட்டுவார்கள். ஒருவர் 100 கட்டு கட்ட வேண்டும் ஒரு நாளைக்கு. இது நிபந்தனை. இதிலே ஒரே ஒருத்தர் மட்டும், அந்த பக்கம் 50 பேர் கட்டுவார்கள், இந்த பக்கம் 50 பேர் கட்டுவார்கள். நடுவிலே ஒருத்தர் சும்மா உட்கார்ந்திருப்பார். அவர் கையிலே ஒரு தடித்த புத்தகம் இருக்கும். பெரிய எழுத்து ராமாயணம், பெரிய எழுத்து பாரதம் என்று அந்த காலத்திலே வந்தது. அது இப்போ அந்த நூலை தேடி தேடி பார்க்கிறேன், கிடைக்கவில்லை. அது ரத்ன நாயக்கர் என்று யாரோ அப்படி ஒரு பெயர் தான் ஞாபகம். அந்த ராமாயண பெரிய பாரத கதை புத்தகம், 4 பகுதிகளாக இப்படி பெரிய புத்தகம். அங்கே பெரும்பாலும் அந்த சுருட்டு சுத்துற இடங்களிலே ஒருத்தர் இருந்து, இந்த 100 பேரும் சுருட்டு சுத்துவார்கள், ஒருவர் இருந்து இந்த பாரத கதையை எழுந்து வாசிப்பார். அதுதான் அந்த காலத்து சொற்பொழிவு. பாரத கதையை சத்தமாக அந்த 100வது ஆளுக்கும் கேட்கும்படி சத்தமாக வாசிப்பார். அவருக்கு சுருட்டு சுத்துற வேலை இல்லை. அவருக்கு இந்த பாரத கதையை சொல்ல எல்லாரும் கேட்டு சுருட்டு சுத்துவார்கள். இந்த வேலை முடிகிற பொழுது ஒவ்வொருவரும் அந்த குடிசையிலே இருந்த ஒவ்வொருவரும் தாங்கள் கட்டிய ஒரு கட்டு சுருட்டை அவருக்காக கொடுப்பார்கள். அவருக்கு அப்போ 100 கட்டு சுருட்டு கட்டின அந்த சம்பளம் கிடைக்கும். இப்படி ஒரு மரபு இருந்தது எங்கள் ஊரிலே. அதனாலே எங்கள் ஊரிலே வயசு போனவர்கள், எழுத படிக்க தெரியாத வயசு போனவர்கள், என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார், வித்வான் குமாரசாமி என்று ஒருவர். அவர் சொல்லுவார், அவருடைய அம்மாவுக்கு ஆனா எழுத தெரியாது, படிப்பறிவே இல்லாதவர். ஆனால் மகாபாரத பாடலிலே 2000 பாடல் ஒப்புவிப்பாராம். 2000 பாடல் ஒப்புவிப்பாராம். எப்படி வந்தது என்றால், இப்படித்தான் சொல்ல இந்த குடிசையில சொல்ல, அதை கேட்டவர்கள் போய் வீட்டிலே சொல்ல, இப்படி படித்திருக்கிறார்கள் மகாபாரதத்தை சுவை மிகுந்த படித்தாலும் ராமாயணத்திற்கு கொடுத்த மதிப்பு மகாபாரதத்திற்கு கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். ஏனென்றால் ஒரு காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது, வீட்டிலே மகாபாரதம் படித்தால் சண்டை வரும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் ஒரு ஐதீகம்தான். உண்மையா பொய்யா அது ஒரு பக்கம் போடும். ராமாயணத்தை விரும்பி சுந்தரகாண்டம் படித்தால் நல்லது நடக்கும் என்பதே சம்பிரதாயம். வீட்டில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கவில்லையா, யாருக்காவது ஒரு நோயா, சுந்தரகாண்டத்தை எடுத்து வைத்து பாராயணம் பண்ணினால் அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ராமாயணத்தை விட பாரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக ஏன் அதற்கு மட்டும்தான் 5வது வேதம் என்று பெயர் கொடுத்தார்கள் என்று கேட்டார். ராத்திரி பூரா சிந்தித்தேன். எனக்கும் சரியான பதில் தெரியவில்லை. காலையிலே எழுந்த பொழுது எனக்கு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் உதித்தது. ஏன் அதை 5வது வேதம் என்று சொன்னார்கள் என்றால், ராமாயணத்தை தாழ்த்தி அதை உயர்த்தி சொல்லவில்லை. வேதங்களை வகுத்தவர் வியாசர். வேதங்களை 4ஆக வகுத்தவர் வியாசர். அவராலே இயற்றப்பட்டதுதான் பாரத கதை என்றபடியால் வேதங்களை வகுத்த அவர் இயற்றிய இந்த வியாச பாரதம் என்பது வேதத்தினுடைய ஒரு கூறாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையினாலே தான் அந்த பெயரை கொடுத்தார்கள் என்று நான் நம்பினேன். இதற்கு மேலும் சில விடைகள் இருக்கலாம். இந்த பாரத கதை என்பது அவ்வளவு சுவையான கதை. இந்த சந்தனு திருமணம் செய்து கொடுத்து இவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். சித்ராங்கதன், விசித்திரவீரியன் என்று 2 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். ஒரு நாள் சித்ராங்கதன் அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டியாகிவிட்டது. அரண்மனையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது யாரோ ஒருவர் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். சித்ராங்கதா என்ற அந்த உறவுக்குள்ளேயோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டு சித்ராங்கதா என்று கூப்பிட்டார்கள்.
அந்த நேரத்திலே வானத்தின் வழியாக ஒரு காந்தர்வன், சித்திராங்கதன் என்ற பெயருடைய காந்தர்வன் பறந்து கொண்டிருந்தான். இதெல்லாம் கொஞ்சம் மிகையாக இருக்கிறதே, அப்படியெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இன்றைக்கு அதுதான் உலகம் பூராகவும் இருக்கிற நாடுகளிலே பெரிய விஷயமாக பேசப்படுகிற விஷயம், தி ஏலியன்ஸ் பற்றிய விஷயம். ஏலியன்ஸ் என்றால் யார் என்றால், வேற்று கிரக வாசிகள் நம் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை 100% இன்றைக்கு எல்லாரும் நம்புகிறார்கள். 100% நம்புகிறார்கள். ஹிலாரி கிளின்டன் ஜனாதிபதி போட்டியிலே அமெரிக்காவிலே ஈடுபட்ட பொழுது, அவர் அந்த போட்டியிலே ஈடுபட்ட பொழுது அவர் மக்களுக்கு சொன்ன ஒன்று, நான் வென்றால் இந்த வெளிக்கிரக வாசிகள் பற்றிய ரகசியங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது, அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லித்தான் அவர் அந்த எலெக்ஷன்லேயே நின்றார். தோற்று போய்விட்டார், அதனாலே வெளிவரவில்லை. வெளிக்கிரகங்களில் இருந்து பல பேர் வருகிறார்கள், எங்களை விட ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சத்தியமான உண்மை. நம்முடைய இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கியங்கள் தொன்மை மிகுந்த இலக்கியங்கள் என்றபடியால் அது பற்றிய பதிவுகள் உண்டு. இன்றைக்கும் கூட உங்களுக்கு தெரியும், எகிப்திலே இருக்கக்கூடியதாக இந்த பிரமிட் என்று சொல்கிறார்களே, இந்த பிரமிட்டை கட்டியவர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஒரு முக்கோணம், நமக்கு நம்முடைய சமயத்தை பாருங்கள், அந்த முக்கோணத்துக்கு இருக்கிற சக்தி என்னவென்றால் பிரபஞ்ச ஆற்றலே அது உள்ளிழுக்கும். இந்த முக்கோண சக்தி பிரபஞ்ச ஆற்றலை உள்ளிழுக்கும். அது எப்படி நடந்ததோ தெரியவில்லை, நான் சொல்லுகிறேன் பாருங்கள். நம்முடைய கோயில்களை பார்த்தீர்களானால் கோபுரத்தின் உச்சியிலே கலசம் வைத்திருக்கிறார்கள், இப்படி கூறாக கூம்பாக இருக்கும். காரணம், பிரபஞ்ச சக்தியை அது இழுத்து உள்ளே விடும். நம் கோயில் என்று மட்டுமில்லை, நான் ஆச்சரியப்பட்டதுண்டு, இஸ்லாமியர்களுடைய கோயிலை பார்த்தால் அவர்களும் அப்படி ஒரு கூரைத்தான் மேலே வைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்களும் அந்த கூரைத்தான் வைக்கிறார்கள். எங்கள் ஊரிலே பௌத்தர்களுடைய அந்த வளைவை பார்த்தால் அவர்களும் கூர் வைக்கிறார்கள். ஆகவே எங்கேயோ யாரோ ஒரு மத தலைவர்களுக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது. இந்த கூர்மை என்பது இயற்கை ஆற்றலை உள்ளிழுத்து விடும். அத்தகைய அந்த தகுதி கொண்டவர்கள் தான். அதனாலே தான் தமிழர்கள் கை கூப்பி வணங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டார்கள். கூப்பி, இப்படி கூப்பினால் பிரபஞ்ச சக்தி அது கூடாக நமக்கு வரும் என்று நம்பினார்கள். இந்த அந்த காலத்திலேயே நம்முடைய திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் இருக்கிறது. தமிழ் நூல்களுக்குள்ளே மந்திரமாக கருதப்படுகிற நூல்கள் 2. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு தோத்திர நூல்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன. அதில் 2 நூல்களை தோத்திர நூல்களாக இல்லாமல் மந்திர நூல்களாக கருதுகிறார்கள். அதில் ஒன்று திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று விநாயகர் அகவல், ஔவையாராலே பாடின விநாயகர் அகவல். இது 2 மந்திரங்கள். காஞ்சி பெரியவர் எழுதியிருக்கிறார், உங்களுக்கு பொருளே தெரிய வேண்டாம். விநாயகர்கள் இருக்கிறதே, சீதக்கலவை, செந்தாமரை பூம், பாதச்சிலம்பு, படைசை பாடை என்று தொடங்கி தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே என்று முடிகிற அந்த பாடல் இருக்கிறதே, அது மந்திரம். காஞ்சி பெரியவர் எழுதுகிறார், உங்களுக்கு பொருள் ஒன்றும் தெரிய வேண்டாம், ஒவ்வொரு நாளும் அதை சும்மா சொல்லுங்கள். பொருள் கூட தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம், பொருள் ஒன்றும் தெரிய வேண்டாம், சும்மா சொல்லுங்கள், சொன்னால் பயன் விளையும் என்கிறார். ஏனென்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், ஒரு ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பூட்டை, ஒரு கதவினுடைய பூட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள், அல்லது ஒரு பெட்டியினுடைய பூட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள். இது நான் சொல்லவில்லை, காஞ்சி மகாபெரியவர் சொல்லுகிறார். அந்த பூட்டுக்குள்ளே உனக்கு ஒரு சாவி கிடைக்கிறது, போடு, சாவியை போடு, திருப்பி 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 பார்த்து கொண்டே இரு, ஒரு நாளைக்கு அந்த பூட்டு திறந்து விடும் என்றார். அதுபோலத்தான் இந்த விநாயகர்கள் போன்ற மந்திர பாடல்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் டக்கென்று நமக்கு எல்லாம் திறந்து ஞான மார்க்கத்திலே நம்மை அது உள்ளே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று எழுதியிருக்கிறார் காஞ்சி பெரியவர். அத்தகைய 2 பாடல். அதே போலத்தான் திருமுருகாற்றுப்படையும். நக்கீரர் என்கின்ற பெருமான் திருமுருகாற்றுப்படையை பாடினார். எதை சொல்வது எதை விடுவதென்று தெரியாத நிலைமையிலே தத்தளிக்கிறேன். நக்கீரர் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த திருவிளையாடல் படம் பார்த்து ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொன்னவர். அவர் சொன்னது தவறு என்று நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன். நேற்று கூட ஒரு அன்பர் அதை கொஞ்சம் இங்கே சொல்லுங்கள் என்று கேட்டார். அது சொன்னால் பாரதம் தள்ளி போய்விடும் என்பதற்காக நான் அதை முழுமையாக இப்போது சொல்லவில்லை. அந்த நக்கீரர்
சிவனை பிழை சொன்னார். சிவன் வந்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகும், சிவன் தான் அந்த பாடலை பாடினவர் என்று தெரிந்த பிறகும் பிழை சொன்னார். அதனாலே சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலே இருந்து கனலை அனுப்பினார். கனல் அனுப்பின உடனே பொற்குளத்திலே போய் ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்ட பிறகு சிவபெருமான் தோன்றி, இதெல்லாம் எங்களுக்கு அபூர்வமான கதைகள் பாருங்கள், தோன்றி நக்கீரருக்கு சொன்னார், நீ திருப்பி போய் பாடம் கேட்க வேண்டும், உனக்கு பாடம் போதாது. ஆறு தமிழ்ச்சங்க தலைவருக்கு சொல்றார். தமிழ்ச்சங்க தலைவருக்கு பாடம் போதாது என்று சொல்ல முடியுமா? அந்த தமிழ்ச்சங்க தலைவருக்கு சொன்னார், நீ படித்தது போதாது, நீ போய் அகத்தியரிடம் பாடம் கேட்டுவிட்டு வா என்று சொன்னதாக நம்முடைய இலக்கியங்களிலே வரலாறு. அவராலே பாடப்பட்ட பாடல் திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப வடநேர்வு திரிதரு வளர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓரமைக்கும் சேன்விளங்கவிரொளி உன்னர்த்தாங்கிய மதனுடை நோன்றால் செருணர்த்தேத்த செல்லுரல் தடக்கை மறியில் கற்பின் வாழுதல் கணவன் என்று அந்த பாடல் போகும். ஒன்றும் விளங்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அந்த மந்திரத்தை அதை படித்தாலே அது மந்திரம். அந்த திருமுருகாற்றுப்படையை சொல்லுகிற நக்கீரர் அந்த பாடலிலே ஒரு வரி வைக்கிறார். விண்செலல் மரபின் ஐயற்கேந்தியது ஒரு கை என்கிறார். முருகனுடைய 12 கைகளும் 6 தலையும் என்ன செய்கிறது என்று சொல்வதாக அதிலே ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலிலே விவரம் வருகிறது. மாயிரு ஞாலம் மருகின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம், ஒரு முகம் ஆர்வலரேத்த அமர்ந்தினிதொழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே, ஒரு முகம் அந்தனர் வேள்வியை காட்கிற முகம் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடல் வருகிற பொழுது, அந்த 12 கைகளும் என்ன செய்கிறது என்று சொல்லுகிற பொழுது நக்கீரர் சொன்னார், அந்த 12 கைகளும் என்ன செய்கிறது என்று சொல்லுகிற பொழுது, ஒரு கையை பற்றி சொல்கிற பொழுது வானத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களை காக்கிற கை முருகனுடைய ஒரு கை என்றார். விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. 12 கையிலே ஒரு கை வானத்தினாலே பயணிக்கிறவர்களை காப்பாற்றுகிறதா. அப்படி வானத்தினாலே பயணிக்கிறவர்களிலே ஒருவனாகிய காந்தொருவன் மேலாக போய்கொண்டிருந்தான். அவனுக்கு பெயர் சித்திராங்கதன். கீழே சித்திராங்கதன் வா என்று ஒருவர் கூப்பிட்டதை கேட்டவுடனே பார்த்தான். அவனுக்கு ஒரு கோபம் வந்தது. காந்தர்வனாகிய என்னுடைய பெயரை இவனுக்கு என்ன ஒரு மானுட பயலுக்கு வைத்திருக்கிறார்களே என்று கோபம் வந்தது. உடனே அவன் என்ன செய்தான்? அவனுடைய கீழ்மை. அவன் என்ன செய்தான்? யாரும் இல்லாத அந்த அரண்மனையிலே இறங்கி வந்து படுக்கையிலே படுத்து கிடந்த சித்திராங்கதனை கொன்று போட்டு விட்டு போய்விட்டான். அடுத்த நாள் காலையிலே சத்தியவதி வந்து மகனை எழுப்புகிறாள். சித்திராங்கதன் இறந்து கிடக்கிறான். யார் கொன்றார்கள், என்ன நடந்தது ஒன்றும் தெரியவில்லை. உடனே பீஷ்மரிடம் போய் சத்தியவதி சொன்னாள், மகனே சித்திராங்கதன் இறந்து போய்விட்டானப்பா. பீஷ்மர் அதிர்ந்தார். இளவரசு பட்டம் சூட்டிய ஒரு பிள்ளை இப்படி இறந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து வந்து அவனுடைய கடமைகளை எல்லாம் செய்து முடித்தார். இனி வேறு வழி இல்லை. அடுத்த பிள்ளையை கொண்டு வந்து விசித்திர வீரியனை கொண்டு வந்து ஆட்சியிலே இருத்த வேண்டும் என்று விசித்திர வீரியனை ஆட்சியிலே இருத்தினார். இப்பொழுது பாருங்கள், விதி யாரை யாரையெல்லாம் தள்ளி 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 எவரெவரையெல்லாம் கொண்டு வந்து அந்தந்த இடத்திலே இருத்துகிறது பாருங்கள். இப்போ விசித்திர வீரியன் ஆட்சிக்கு வந்து விட்டான். அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பீஷ்மர். காசி தேசத்து ராஜன், காசி தேசத்து அரசனுடைய பிள்ளைகளுக்கு சுயம்பரம் நடக்கப் போவதாக கேள்வி வந்தது. அந்த காசி தேசத்து அரசனுக்கு 3 பிள்ளைகள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்று 3 பெண் பிள்ளைகள். இந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்திலே சுயம்பரம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த காலத்திலே பெண்களுக்கு இருந்த மதிப்புக்கு ஒரு சான்று என்னவென்று கேட்டால், ஆண்கள் பெண்களை தேர்ந்தெடுப்பது தான் இந்த காலம். அந்த காலத்திலே பெண்கள் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற அனுமதியை தமிழினம் கொடுத்திருந்தது. அது எப்படி செய்வார்கள்? சுயம்பரம் என்ற பெயரிலே அரசர்களை எல்லாம் கூப்பிடுவார்கள். எங்கள் பெண்ணுக்கு திருமணம் என்று அறிவிப்பார்கள். அப்படி அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த பெண்களை அந்த அரசர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே அந்த பெண் தனக்குரியவன் இவனாக இருக்கும் என்று நினைத்து ஒருவனை தேர்ந்தெடுப்பாள். இதுதான் அந்த மரபு. காசி தேசத்து அரசன் தன்னுடைய மகள்மாருக்கு சுயம்பரம் நடத்த போகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே பீஷ்மர் நினைத்தார், எங்களுடைய இந்த விசித்திர வீரியனுக்கு இந்த பெண்கள் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்று முடிவு செய்தான். அந்த சுயம்பரம் அன்று விசித்திர வீரனையும் அழைத்து கொண்டு போகிறார் பீஷ்மர்.
பல தேசத்து அரசர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் பல தேசத்து அரசர்களே இருந்து வந்திருக்கிறார்கள். வந்து மண்டபத்திலே உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்து அந்த பெண்களை அழைத்து வரப் போகிற நேரம் பார்த்து உள்ளே புகுந்தார் பீஷ்மர். தன்னுடைய தம்பியாரோடு உள்ளே புகுந்தார். அங்கே இருந்த அரசர்களுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சி. ஏனென்றால் பீஷ்மர் அந்த காலத்திலே வாழ்ந்த தலைமை வீரன். பீஷ்மருடைய பலம் பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் வயதானவர். இவரே இந்த சுயம்பரத்துக்கு வருகிறார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். பீஷ்மர் ஏதோ தன்னுடைய தம்பிக்காக வந்திருப்பார் என்றால் அவரும் வந்து உட்கார்ந்து விட்டார். மற்ற இளவரசர்களுக்கெல்லாம் பெரிய சங்கடமாக போய்விட்டது. இவரை எதிர்த்து எப்படி நாங்கள் இந்த பெண்களை ஏற்க முடியும் என்று நினைத்தார்கள். இப்பொழுது பெண்கள் நடந்து வந்தார்கள். நடந்து வந்து இந்த பீஷ்மருக்கு பக்கத்திலே வந்தவுடனே பீஷ்மர் எழுந்தார். இந்த 3 பெண்களையும் சிறைப்பிடித்து தேரிலே ஏற்றினார், புறப்பட்டார். நான் சொல்வதுண்டு, மகாபாரதத்திலே நன்மையும் நடந்திருக்கும், தீமையும் நடந்திருக்கும். இது எல்லா கதைக்குள்ளேயும் வருகிற விஷயம். ஒரு சுயம்பரத்திலே போய் தன்னுடைய தம்பியாருக்காக அராஜகமாக புகுந்து அந்த பெண்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பெண்களை சிறைப்பிடித்துக் கொண்டு பீஷ்மர் வருகிறார். அங்கே கூடியிருந்த இளவரசர்கள் எல்லாம் கொதித்தார்கள். இது சுயம்பரம் அல்லவா நியமிக்கப்பட்டது? சுயம்பரத்திலே அந்த பெண்கள் தாங்களாக அல்லவா தங்களுடைய கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி பீஷ்மர் இந்த பெண்களை சிறைப்பிடித்து அழைத்து செல்லலாம் என்று அங்கே வந்திருந்த இளவரசர்கள் எல்லாம் கோபித்தார்கள். கோபத்தின் காரணமாக எல்லாரும் பீஷ்மரை தொடர்ந்து பின்வந்தார்கள். எப்படியும் இன்றைக்கு பீஷ்மரை தோற்கடிக்க வேண்டும், இந்த பெண்களை மீட்க வேண்டும் என்று தங்களுடைய அந்த இளமை தந்த உணர்வின் காரணமாக எல்லாரும் பின்னாலே வந்தார்கள். பீஷ்மருக்கும் அவர்களுக்கும் இடையிலே போர் மூண்டது. பீஷ்மருடைய வீரத்துக்கு முன்னாலே இவர்கள் எல்லாம் எம்மாத்திரம், எல்லாரும் தோற்று போனார்கள். ஒரே ஒருவன் மட்டும் கடைசி வரை போராடி கொண்டு வந்தான். அவன் சாலவ தேசத்து அரசன், சால்வன் என்று அவனுக்கு பெயர். அவனுடைய அந்த வீரத்துக்கு காரணம் என்னவென்றால், இந்த 3 பெண்களிலே மூத்த பெண்ணவளாக இருந்தவளாகிய அம்பையை அவன் காதலித்திருந்தான். அம்பைக்கும் அவன் மேலே விருப்பம் இருந்தது. இந்த சுயம்பரத்திலே சாலவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள். அவளையும் சேர்த்து இவர் இழுத்து கொண்டு போகிறார் என்ற உடனே சாலவன் கடுமையாக போர் புரிந்தான். ஆனாலும் தோற்று போனான், திரும்பி விட்டான், தன் தேசத்துக்கு திரும்பி விட்டான். 3 பெண்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார் பீஷ்மர். தன்னுடைய தம்பியாகிய விஸ்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பதென்று முடிவு செய்து திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கின்றன. மாப்பிள்ளையை உட்கார வைத்து விட்டார்கள். பெண்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். தாலி கட்ட வேண்டிய நேரத்திலே இந்த அம்பை எழுந்தார். முதல் தன் உரிமைக்காக பேசிய ஒரு பெண் என்றால் அது அம்பைதான் என்று நான் நினைக்கிறேன். பழைய கால எங்களுடைய எழுத்தாளர் பாலகுமாரன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ரொம்ப போற்றுகிற ஒரு எழுத்தாளர். நவீன எழுத்துக்குள்ளே ஞானத்தை கொண்டு புகுத்திய ஒரு பெரிய மகான். வாசிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பாலகுமாரனுடைய அத்தனை எழுத்துக்களும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு அவர் தெய்வமாகிவிட்டார். அவர் இந்த அம்பையை வைத்துக்கொண்டு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அம்பையினுடைய வரலாற்றை வைத்துக்கொண்டு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் அதில் தெளிவாக சொல்லுகிறார். முதலாக தன் விருப்பத்துக்கு மாறாக, அதுவும் பீஷ்மர் என்றால் சாதாரண ஒருவர் என்று நினைத்து அவர்கள் காலத்திலே அவருக்கு பக்கத்திலே கூட யாராவது நின்றிருப்பார்களா என்பது ஐயம்தான். அந்த பீஷ்மர் முன்னின்று திருமணம் நடத்துகிறார். விசித்திர வீரியன் தம்பியாரை உட்கார வைத்து விட்டார். பெண்களை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். இப்ப தாலி கட்ட வேண்டிய நேரத்திலே இந்த அம்பை சபையிலே எழுந்தாள். பீஷ்மரை பார்த்தார். நான் இந்த திருமணத்துக்கு உடன்பட மாட்டேன் என்றாள். சபை அதிர்ந்தது. பீஷ்மரை எதிர்த்து ஒரு பெண் பேசுகிறாளே என்று சபை அதிர்ந்தது. பீஷ்மர் பொறுமையாக அவளை பார்த்து, ஏன் இந்த திருமணத்துக்கு நீ மறுக்கிறாய் என்று கேட்டார். இந்த மாப்பிள்ளையை உனக்கு பிடிக்கவில்லையா? அப்பொழுது இந்த அம்பை சொன்னாள், சுவாமி, நான் ஏற்கனவே என் மனதில் ஒருவனை நான் கணவனாக வரித்து விட்டேன். கணவனாக வரித்து விட்டேன். சாலவ தேசத்து அரசன் சால்வன் என்கின்றவன் என்னுடைய காதலன். அவரைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும், சுயம்பரத்திலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். அவர்தான் உங்களோடு கடைசி வரை யுத்தம் செய்து கொண்டு வந்தார். மனதில் ஒருவன் இருக்கத்தக்கதாக இன்னொருவனோடு நான் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது நேர்மையாகுமா? அது பரத்தமை அல்லவா? ஆகவே நான் இந்த திருமணத்துக்கு நான் உடன்பட மாட்டேன்.
நான் யாரை மனதிலே வைத்திருக்கிறேனோ அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்று இவள் சொன்ன உடனே பீஷ்மர் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் இந்த பெருந்தன்மை. பீஷ்மருக்கு இருந்த பலத்துக்கு, அதிகாரத்துக்கு, அவருடைய நாட்டுக்கு இருந்த செல்வாக்குக்கு மிரட்டி கூட அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்க முடியும். தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டும். தான் பிழை செய்து விட்டேன், அவளுடைய எண்ணத்தை அறியாமல் நான் அவளை அழைத்து வந்தது பிழையல்லவா என்று நினைத்தார் பீஷ்மர். அந்த பெண்ணை வணங்கினார். தாயே, உனக்கு நான் தவறளித்து விட்டேன், ஒரு குறையும் இல்லை, நீ இவனை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. நான் இப்பொழுதே ஒரு தேரில் ஏற்றி உன்னை சாலவ தேசத்துக்கு அனுப்புகிறேன், நீ போய் அந்த சாலவனையே திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ் என்றார். இந்த பெண் மகிழ்ந்தாள். பீஷ்மருடைய பெருமையை நினைந்து மகிழ்ந்தாள். அவளை தேரில் ஏற்றி அனுப்பிவிட்டு மற்றைய 2 பெண்கள், அம்பிகை அம்பாலிகை என்கின்ற அந்த 2 பெண்களையும் இந்த விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். தேரிலே அனுப்பப்பட்ட அம்பை போகிறாள், சாலவ தேசத்துக்கு போகிறாள். நேராக அந்த சாலவ தேசத்து மன்னன் தன்னை காதலித்தவனாகி அந்த சாலவனை போய் கண்டாள். சுவாமி, நான் பீஷ்மரை எதிர்த்து எனக்கு அந்த திருமணத்திலே உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டேன், அவர் என்னை அனுப்பிவிட்டார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினார். இந்த ஆணினுடைய ஆணவம், சாலமன் அவளை பார்த்து சொன்னான், நீ என்னை காதலித்தது உண்மை, நான் உன்னை விரும்பியது உண்மை. இப்பொழுது நீ என்னை தேடி வந்திருக்கிறாய், ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என்ன காரணம் என்று கேட்டால், என்றைக்கு பீஷ்மர் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போயினாரோ, அவரை வென்று உன்னை மீட்க என்னால் முடியவில்லையோ, அதற்கு பிறகு நீயாக வந்த உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் உலகம் என்னை பார்த்து நகைக்கும். இந்த அரசனாலே அவளை தன் காதலியை மீட்க முடியவில்லை. ஒரு கிழவன் அவரையோடு போராடக்கூட முடியவில்லை. தன்னுடைய ஆசை நாயையை ஏற்றுக்கொள்ள தெரியாதவன் வந்து அரண்மனையிலே இருக்க பீஷ்மர் அனுப்ப தானாக திரும்பி வந்து ஏற்றான் என்றால் அது எனக்கு என்ன பெருமை. ஆகவே நீ மன்னித்துக்கொள், உன்னை நான் ஏற்க மாட்டேன் என்று சாலுமன் அவளை நிராகரித்தான். அதிர்ந்து போனாள் அம்பை. தான் விரும்பிய காதலன் தன்னை ஏற்கவில்லை என்று சொன்னதும் தேரிலே மீண்டும் ஏறி அனுப்பிவிட்டான். வந்தாள், வந்து வணங்கினாள் பீஷ்மரை. சாலமன் என்னை ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆகவே நான் பழையபடி விசித்திர வீரியனையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். இப்பொழுது விசித்திர வீரியன் எழுந்தான். தன்னுடைய தமையனாரை பீஷ்மரை பார்த்து, ஒரு காலம் நான் இவளை திருமணம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் சபை நடுவே எழும்பி நான் இன்னொரு ஆடவனை மனதாலே விரும்புகிறேன், அப்படி விரும்புகிற ஒருவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு போனவள் அவனாலே நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கிற நேரத்திலே நான் அவளை ஏற்றுக்கொண்டால் அது என் ஆண்மைக்கு இழுக்கல்லவா. ஆகவே நான் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் இந்த விசித்திர வீரியன். 2 கெட்ட நிலைமை. மீண்டும் அவனை சாலமன்னம் அனுப்பினார்கள். அவன் திருப்பி அனுப்பினான். இப்போ அவள் வந்து பீஷ்மரை வணங்கினாள். சுவாமி, என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டியவர் நீங்கள் தான். என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டியவர் நீங்கள் தான். நீங்கள் தான் சுயம்பரத்திலே என் காதலனை நான் கைப்பிடித்திருப்பேன். எங்களுடைய எண்ணங்களை அறியாமல், அபிப்பிராயங்களை அறியாமல் நீங்களே தேரிலே எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் தம்பிக்கு திருமணம் செய்ய முற்பட்டீர்கள். என்னுடைய சகோதரிகள் 2 பேரும் அவனை விரும்பி திருமணம் செய்வதென்பது சரி. என் மனதிலே இருந்த சாலுவனை நான் ஏற்காமல் எப்படி விடுவது? அதனால்தான் சபை நடுவே எழுந்து நான் இந்த செய்தியை சொன்னேன். போனால் அவனும் ஏற்கிறான் இல்லை, திரும்பி வந்தால் உங்கள் தம்பியும் ஏற்கிறான் இல்லை. இன்றைக்கு என் வாழ்க்கை உங்களால் தான் நடுவீதியிலே வந்து நிற்கிறது. என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. எனக்கு வாழ்க்கை தர வேண்டிய பொறுப்பு இப்பொழுது உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று பீஷ்மரை தொழுதார். என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் என் வாழ்க்கை வீணாக போய்விடும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். பீஷ்மர், மகளே, நான் உன்னை ஏற்றிருப்பேன், ஆனால் நான் சபதம் செய்திருக்கிறேன். கடைசி வரை என் வாழ்க்கையிலே பிரம்மச்சாரியத்தை பேணுவேன் என்று சபதம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீ எவ்வளவுதான் வேண்டினாலும் நான் அந்த வேண்டுகோளை நான் ஏற்க முடியாது. சொன்ன வாக்கை நான் மீற முடியாது. அப்படித்தான் ராமன் பரதன் வந்து கேட்ட பொழுது ராமனும் இதைத்தான் சொன்னான். அண்ணா, ஆட்சியை நான் தருகிறேன் வா என்று கேட்ட பொழுது, அப்பா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை மீறி நான் அதை வர முடியாது என்று சொன்னானே, உயர்குல ஆடவர்களுக்கெல்லாம் இது ஒரு லட்சணம். பீஷ்மர் சொன்னார், என்னாலே முடியாது, உன்னை ஏற்க முடியாது. இப்போ சாலவனும் ஏற்கவில்லை.
விசித்திர வீரியனும் ஏற்கவில்லை, பீஷ்மரும் ஏற்கவில்லை. இந்த பெண்ணினுடைய நிலையை நீங்கள் நினைந்து பாருங்கள். ஆனால் ஒரு போராட்ட உணர்வு மிக்கவள் அந்த அம்பை. நேராக தந்தையிடம் வந்தாள். அப்பா, என் வாழ்க்கை இப்படி நாசமாகிவிட்டது, காசி தேசத்து அரசன் வாழ்க்கை இப்படி நாசமாகிவிட்டது. பீஷ்மர் சிறைப்பிடித்து சென்றார், தன் தம்பியருக்கு திருமணம் செய்ய வைத்து பார்த்தார், நான் மறுத்து விட்டேன். சாலமனிடம் போனேன், சாலமனும் என்னை ஏற்கவில்லை, விசித்திரவீரியனும் ஏற்கவில்லை. நீங்கள் தானே என்னை கொண்டு சென்றீர்கள் என்று கேட்டதற்கு பீஷ்மரும் என்னை ஏற்க மறுக்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று அந்த அவளை கண்ணீர் வடித்தாள். பீஷ்மரை எதிர்க்க காசி தேசத்து அரசனாலும் முடியவில்லை. அவர் தன் மகளை கூப்பிட்டாள், தலையை தடவி கொடுத்தார். மகளே, உன் நிலைமை சங்கடம் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் பீஷ்மரையோ மற்றவர்களையோ எதிர்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு என்னிடம் ஆற்றல் இல்லை, வலிமை இல்லை. ஆனால் உனக்கு நான் ஒரே ஒரு புத்திமதி சொல்ல விரும்புகிறேன், ஒரு வழிகாட்ட விரும்புகிறேன். என்னப்பா என்று கேட்டால் அம்பை, இந்த பீஷ்மருக்கு குருவாக இருக்கிறவர் பரசுராமர். இந்த பரசுராமர் என்பவர் இவருடைய குரு. நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், கங்கை கொண்டு போய் பரசுராமரிடம் வில்வித்தையும் வசிஷ்டரிடம் வேதங்களும் கற்பித்து அனுப்பி வைத்திருந்தாள். பரசுராமரிடம் வில்வித்தை கற்றவர். ஆகவே நீ போய் அந்த குருவை சரணடை. குரு சொன்னால் எப்படியும் இந்த பீஷ்மர் கேட்பார், நீ போய் அவரை சரணடைவதுதான் ஒரே வழி என்றார். இதை கேட்டதும் இது ஒரு வழி இருக்கிறது தான் என்று தெரிந்து கொண்ட அம்பை நேராக பரசுராமரை தேடி போனார். அவர் தவத்திலே உட்கார்ந்திருந்தால் இவள் போய் அவர் காலிலே விழுந்து கதறி அழுதாள். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சும்மாவா சொன்னார்கள்? அந்த முனிவருக்கு கவலை ஏற்பட்டது. பரசுராமர் நிமிர்ந்து பார்த்தார். மகளே, உனக்கு என்ன துன்பம், ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டார். பரசுராமர் என்பவர், அவரை எப்படி சொல்வது, ராமாயணத்திலே பல காவியங்களிலும் வருகிற ஒரு பாத்திரம். ஜமதக்கினி முனிவருடைய மகன். ஜமதக்கினி முனிவர் என்பவர் சிவனுடைய அம்சமாக கருதப்பட்ட ஒரு முனிவர். இந்த ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவி என்கின்ற அவருடைய மனைவிக்கும் புதல்வராக பிறந்தவர் தான் இந்த பரசுராமர். அவருடைய ஒரு செய்தி சொல்லுகிறேன், அதை மட்டும் சொல்லிவிட்டு கதைக்குள்ளே போகிறேன். இந்த ஜமதக்கினி முனிவர் ஒவ்வொரு நாளும் சிவபூசை பண்ணுவாராம். அந்த சிவபூசை பண்ணுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இன்றைய காலையில் இங்கே பூசை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன். அந்த காலையில் சிவபூசை பண்ணுவதற்கு கங்கையிலே இருந்து நீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இந்த ரேணுகாதேவி உயர்ந்த கற்புக்கரசி. அவள் என்ன செய்வாளாம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆற்றங்கரைக்கு போய் ஆற்றிலே இறங்கி மணலை அள்ளி தன்னுடைய கணவனை நினைப்பாலாம். அந்த மணல் பானையாக மாறிவிடுமா. கற்பினுடைய சக்தியை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் நிறைய சொல்லுகின்றன. ஒரு பெண் தன் ஐம்புலனையும் அடக்கி ஒழுக்கமானவளாக இருந்தால் பஞ்சபூதங்களும் அவளுக்கு ஆட்படும் என்பதுதான் நம்முடைய இலக்கியங்கள் அத்தனையும் சொல்லுகிற உண்மை. கண்ணகிக்கு தீமை நிகழ்ந்த பொழுது தன்னுடைய மார்பகங்களை திருகி எறிந்து பாண்டி நகரை எரியட்டும், மதுரையை எரியட்டும் என்றால் மதுரை எரிந்து போனது. அதுபோல சீதை அனுமனுடைய வாளிலே தீ வைத்ததும் சுடாதே என்றால் சுடவில்லை. ராமன் ஐயப்பட்டு பேசியதும் நெருப்பிலே விழுந்தாள், நெருப்பு இவள் என்னை சுட்டுவிட்டாள் என்று சொல்லியது. இது நம்முடைய காவியங்கள் எல்லாம் சொல்லுகிற கதை. பெண்களினுடைய கற்புக்கு பஞ்சபூதங்களும் ஆட்படும். இதை நம்ப வேண்டும். நாங்கள் இப்பொழுது நம்ப மறுக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிற, நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற உண்மைகளை நம்மில் பல பேர் இப்பொழுது ஏற்க மறுக்கிறார்கள். இனி இதையே மேற்கு நாட்டார் சொன்னால் ஏற்போம். இதுதான் நம்முடைய கீழ்மை. இந்த பெண்ணினுடைய கற்பினாலே ஆற்றங்கரை மணலை அள்ளுவாளாம், கணவனை நினைப்பாளாம், அது பானையாக மாறுமாம். குளித்துவிட்டு அந்த பானையிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாள். அந்த தண்ணீரை வைத்துத்தான் ஜமதக்கினி முனிவர் பூசை செய்வாராம். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கம். 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளிலே கடைசி பிள்ளை தான் இந்த ஜமதக்கினி, இந்த நான் சொன்னவராகிய பரசுராமர். நான் நேற்றே சொல்லிவிட்டேன் கடைசி பிள்ளைகள் பற்றி. இந்த ஒரு நாள் இந்த ரேணுகாதேவி ஆற்றிலே குளிக்க இறங்கினாள். குளிக்க இறங்கினவள் மூழ்கி அப்படியே நீரிலே மூழ்கி விட்டு தலையை நிமிர்த்தினாள். இந்த தண்ணீருடைய நிழலிலே ஒரு அழகான ஆடவனுடைய தோற்றம் தெரிந்தது. ஆகாயத்தின் வழியாக ஒரு அழகிய காந்தர்வன் மேல் நோக்கி போய்கொண்டிருந்தான். ஆகாயத்திலே போய்கொண்டிருந்தான். அவனுடைய நிழல் தண்ணீரிலே விழுந்தது.
இவள் தண்ணீரிலே மூழ்கி எழுந்தவள் தண்ணீர் அடங்கியதும் பார்த்தார் ஒரு அழகான ஆடவனுடைய தோற்றம் தெரிந்தது. ஒரு வினாடி நினைத்தாள், ஆகா இவ்வளவு அழகாக இருக்கிறானே என்று நினைத்தாள். ஒரு வினாடி தான் நினைத்தாள். பிறகு கரையிலே வந்து ஆற்றங்கரை மணலை எடுத்து கணவனை நினைத்து அதை வழக்கம் போல பானையாகும் என்று நினைத்து அள்ளுகிறாள். அன்றைக்கு பானையாக மாறவில்லை. அந்த ஒரு வினாடி அவளுடைய மன அசைவிலே அவள் ஒழுக்கம் குறைந்து போய்விட்டது. இதெல்லாம் உண்மையா என்று கேட்பீர்கள். இதிலே சில பேர் என்னை கேட்பார்கள், அப்படி என்றால் பிற ஆடவனை பார்க்கவே கூடாதா, பார்த்தாலே கற்பு போய்விடுமா என்றால், திருமணமாகி கணவன் வந்து விட்டால், இவன்தான் என் கணவன் என்று நினைத்து விட்டால், பிறகு வேறு எந்த ஆணும் ஒரு பெண்ணினுடைய மனத்தை பாதிக்க கூடாது. இது நியதி. கம்பர் தான் சொல்லுகிறார். சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பொழுது கம்பர் சொல்கிறார், எண்ணறு நலத்தினள் இணையல் நின்றொளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும். இந்த அடிக்கு பல பேர் பொருள் காணாமல் அப்படியே போய்விடுவார்கள். ராமன் பார்க்கிறான், சீதையும் பார்க்கிறார். ரெண்டு பேருடைய கண்ணை ஒரு கண் பற்றி கொள்கிறது. கம்பர் சொன்னார், ஒன்றையொன்று உண்ணவும். அடுத்த வரி தான் முக்கியமான வரி. நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஒரு பெண் இளம்பெண்ணாக இருக்கிற பொழுது இவன் எனக்கு கணவனாக வருவானோ, அவன் கணவனாக வருவானோ, அல்லது இப்படிப்பட்ட ஒருவன் கணவனாக வருவானோ என்று நினைப்பதிலே தவறில்லை. என்றைக்கு ஒருவன் இவன்தான் என் கணவன் என்று நினைத்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு ஆடவனை இச்சையோடு ஒரு நாளும் நோக்கக்கூடாது. இது நம் மரபு சொல்லுகிற உண்மை. ரேணுகாதேவி ஒரு வினாடி அந்த நீரிலே அந்த ஆடவனை பார்த்தாள். ஒரு வினாடி அவள் மனம் இவன் அழகனே என்று நினைத்தது. அன்றைக்கு அவனுடைய கையிலே அந்த மண் பானையாகவில்லை. பலதரம் முயன்றாள், பானையாகவில்லை. இங்கே சிவபூசைக்கு நேரமாகிறது. ஜமதக்கினி முனிவர் மனைவி வருவாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை காணவில்லை. இவளுமோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசியிலே ஒரு வழியும் இல்லாமல் தலை கவிழ்ந்தபடி வந்தாள். ஜமதக்கினி முனிவருக்கு கோபம். பெண்ணே, நான் சிவபூசைக்காக காத்திருக்கிறேனே, ஏன் இவ்வளவு நேரமாக நீ இந்த நீரை கொண்டு வரவில்லை? வழக்கமாக கொண்டு வருவாயே, ஏன் என்று தாமதமாயிற்று என்று சினந்தார். இவளாலே பதில் சொல்ல முடியவில்லை. நடந்ததை அவள் எப்படி சொல்வாள்? தலை கவிழ்ந்து நின்றாள். ஜமதக்கினி முனிவர் தன் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார். நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிந்து விட்டது. அந்த பெண்ணை கோபத்தோடு பார்த்தார். என்றைக்கு பிற ஒரு ஆடவனை நினைந்து நீ மனதிலே இச்சை கொண்டு விட்டாயோ, அது வினாடி நேரம் என்றாலும் அவனை பார்த்து நீ இச்சைப்பட்ட காரணத்தினாலே நீ கற்பிழந்து விட்டாய். உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன் என்றார். தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டார். இங்கே வா, உன் தாய்க்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன், நீ செய்ய வேண்டும். இவன் வணங்கினான். நீங்கள் எனக்கு தந்தை மட்டுமல்ல குரு, நீங்கள் சொல்வதை செய்கிறேன் என்றான். என்ன தண்டனை என்றால், உன்னுடைய தாயினுடைய கழுத்தை துண்டித்து விடு என்றார். அவன் பதறி போனான். என்னப்பா, அம்மாவை வெட்டச் சொல்கிறீர்களா? அதுதான் அவளுக்கு தண்டனை, அவள் கழுத்தை வெட்டு. அவன் சொன்னான், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று படித்திருக்கிறேன், அதே நேரத்திலே தாயிற் திறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றும் படித்திருக்கிறேனே அப்பா, என் தாயினுடைய தலையை வெட்ட என்னால் முடியாது என்றான். இரண்டாம் பிள்ளை, மூன்றாம் பிள்ளை எல்லாரும் மறுத்து விட்டார்கள். அவரை சபித்தார் அவர்களே. இந்த நாலாவது பிள்ளை பரசுராமனை கூப்பிட்டார். இங்கே வா என்றார். இதே செய்தியை சொன்னார், உன் தாயின் தலையை வெட்டிவிடு. அவன் சொன்னான், தந்தையே, நீங்கள் எனக்கு தந்தை மட்டுமல்ல குரு, வேதத்தை ஓதியவர்கள், தர்மத்தை எனக்கு உபதேசித்தவர்கள். நீங்கள் சொன்னால் அதற்கு மேலே மறுப்பு சொல்ல எனக்கு உரிமை இல்லை. ஆகவே என் தாயினுடைய தலையை வெட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மழு ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தாய்க்கு நோக்கி ஓடினான். அந்த ரேணுகாதேவி இவனிடமிருந்து தப்ப ஓடத் தொடங்கினாள். உயிருக்கு பயந்தல்ல, என் பிள்ளை என்னை வெட்டி அந்த பாவம் என் பிள்ளைக்கு சேரக்கூடாதே என்பதற்காக ரேணுகாதேவி ஓடுகிறாள். இவன் துரத்தி கொண்டு வருகிறார் பரசுராமர். ரொம்ப தூரம் ஓடினால் ஒரு பறையர் சேரி இருந்தது. அந்த சேரியிலே ஒரு வீடு, அதிலே ஒரு பறையனும் அந்த பறையனுடைய மனைவியும் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த அவர்கள் வீடு பூட்டி இருந்தது. கதவு ஓலை கதவு, அதை தட்டினால் திறக்கும். பிள்ளையிடமிருந்து தப்ப வேண்டும் என்று ஓடி வந்த ரேணுகாதேவி கதவை தள்ளினால் திறந்து கொண்டே உள்ளே போய் விழுந்தாள். அந்த தம்பதியர்கள் அவளை தூக்கி, தாயே உனக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த நேரத்திலே இப்படி பதறிக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டார்கள். இவள் நடந்ததை எல்லாம் சொன்னாள். நான் ஜமதக்கினி முனிவருடைய மனைவி, இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, என் தலையை துண்டிக்குமாறு என் கணவர் உத்தரவிட்டு விட்டார், என் பிள்ளை பரசுராமன் என்னை வெட்ட வருகிறான் என்றார்.
தாயே, நீ எங்கள் வீட்டுக்கு சரணாகதியாக வந்து விட்டாய், ஆகவே உன்னை நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் உன்னை வெட்ட விட மாட்டோம் என்று அந்த தம்பதியர்கள் வாசலில் நின்று மறைத்தார்கள். பரசுராமர் சொன்னார், இல்லை, நீ விட வேண்டும், நீ எங்களை விட்டுவிடு, என் தாயை வெட்ட சொல்லி தந்தையின் உத்தரவு, நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி பார்த்தார். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் வீட்டுக்கு சரணாகதியாக வந்தவளை எங்கள் முன் தீமை நடக்கும்படி நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம், முடிந்தால் எங்களை வெட்டி விட்டு அவளை வெட்டி என்றார்கள். தந்தையினுடைய உத்தரவோடு வந்த பரசுராமர் எதுவும் பார்க்காமல் தன்னுடைய மழு ஆயுதத்தினாலே அந்த பறையனையும் வெட்டி அவனுடைய மனைவியினுடைய கழுத்தையும் வெட்டினார். அதற்கு பிறகு தாயினுடைய கழுத்தையும் துண்டித்தார். துண்டித்து விட்டு அப்படியே நேரா தந்தையிடம் வந்தார். ரத்தம் வழிய வழிய கோடரி. இப்படியெல்லாம் வன்முறை கதைகளா என்று கேட்டால், இந்த கதைகளூடாக சொல்லப்படுகிற செய்தி தான் முக்கியம். நேராக வந்தார். வந்து தந்தையிடம் சொன்னார். தந்தையை வணங்கினார். அப்பா, நீங்கள் சொன்னபடி என் தாயை நான் கொன்று விட்டேன். யமதக்கினி முனிவர் வியந்து போனார். இப்படி ஒரு பிள்ளையா? 1000 தான் தந்தை கற்பித்திருந்தாலும், தந்தை மதிப்புக்குரியவராக இருந்தாலும், பிள்ளைகளுக்கு தாய் மேல் இருக்கிற பாசம் பெரிய பாசம் அல்லவா? அதை மீறுவார்களா? நான் சொன்ன ஒரு சொல்லுக்காக தாயையே வெட்டி போட்டுவிட்டு வந்திருக்கிறானே இந்த பிள்ளை என்று நினைத்தார். அவனை பார்த்து அணைத்து கொண்டார், கண்ணீர் வடித்தார். மகனே, உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேள், நான் தருகிறேன் என்றார். இந்த பிள்ளை வணங்கி விட்டு சொன்னது, அப்பா, நான் எது கேட்டாலும் தருவீர்களா? இவ்வளவு பெரிய காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறாய், நீ கேட்டு நான் எது தராமல் விட போகிறேன்? தருகிறேன் மகனே, கேள் என்றார். இந்த பரசுராமன் அவரை காலிலே விழுந்து வணங்கி சொன்னான், அப்பா, எனக்கு வேறொன்றும் வேண்டாம், நான் வெட்டி போட்ட என்னுடைய தாய் உயிர்த்து வர வேண்டும், அதற்கு வரம் கொடுங்கள் என்றார். இந்த 3 பிள்ளைகளுக்கும் இந்த புத்தி வரவில்லை. பரசுராமனுக்குத்தான் அது வந்தது. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, ஒரு அரசன் தனக்கு ஒரு மந்திரியை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான். முடிவு செய்துவிட்டு அதற்கு ஒரு இன்டர்வியூ நடத்த வேண்டும். எல்லா பரீட்சையிலும் முடிந்து ஒரு 2 பேர் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 2 பேரும் வந்தார்கள். இப்போ அரசன் அவர்களுக்கு ஒரு கடைசி சோதனை வைக்க வேண்டும். அரசன் என்ன செய்தான்? 2 மூட்டை வைத்திருந்தான். இந்த மூட்டைகளை 2 பேரிடமும் கொடுத்தான். கொடுத்து சொன்னான், இந்த பக்கத்திலே ஒரு 100 மைல், அந்த பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரிலே என் நண்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மூட்டையை நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இந்த பக்கத்திலே இன்னொரு 100 மைலுக்கு அப்பாலே ஒரு என்னுடைய நண்பன் இருக்கிறான், அவனுக்கு இந்த மூட்டையை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். என்ன இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்றால், ஒன்று, நீங்கள் அவனுக்கு முறுக்கு ஆசை, அதனாலே 100 முறுக்கு வைத்திருக்கிறேன், 100 முறுக்கை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க வேண்டும். இவர்கள் 2 பேரும் சம்மதித்து அந்த முறுக்கு மூட்டையை கொண்டு போனார்கள். அரசன் பின்னாலேயே தூதர்களை அனுப்பினான். மூட்டை அங்கே போய் சேர்ந்தது. 2 இடத்திலையும் மூட்டை போய் சேர்ந்தது. இப்போ அரசன் அங்கே வந்து நிற்கிறான். மூட்டை சேர்ந்தது. மூட்டையை எடுத்து 100 முறுக்கும் கொண்டு வந்து சேர்த்தீர்களா என்றான். எடுத்து எண்ணுங்கள் என்று கேட்டால், ஒருத்தனுடைய மூட்டையிலே 100 முறுக்கும் இருந்தது. ஒருத்தனுடைய மூட்டையிலே 2 முறுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த அரசன் அவர்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கவில்லை, சாப்பாட்டுக்கு கொடுக்கவில்லை. ஒருத்தன் பார்த்தான், ராசாதந்த முறுக்கு தானே, அதில் 2 சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்டுட்டான். இவன் கொண்டு போன மூட்டையிலே 100 முறுக்கும் இருந்தது. ராசாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இவன் தான் உண்மையானவன், சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு 100 முறுக்கையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான், இவனுக்குத்தான் பதவி, நீ போ என்றார். பிறகு அவனை கூப்பிட்டு, இந்த பதவி கொடுத்தவனை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு நான் ஒரு பணமும் தரவில்லையே, இந்த 100 மைல் தாண்டி இந்த 100 முறுக்கையும் கொண்டு போயிருக்கிறாயோ, உனக்கு பசிக்கவில்லையா, நீ சாப்பிடவில்லையா என்று கேட்ட உடனே அவன் சொன்னான், ராசா, நான் உண்மையை சொல்ல போகிறேன், என்னை மன்னித்து விட வேண்டும் என்றான். என்ன உண்மை என்று கேட்டார் ராசா. நானும் முறுக்கு சாப்பிட்டேன் என்றான். அங்கே முறுக்கு அவ்வளவும், உன்னுடைய மூட்டையிலே 100 முறுக்கும் இருந்ததே, அவனுடைய முறுக்கையிலே 2 முறுக்கு குறைந்து விட்டதே என்றோடனே இவன் சொன்னான், அவன் புத்தி குறைந்தவன், 2 முறுக்கை தனியே தின்றான், நான் ஒவ்வொரு முறுக்கிலும் ஒவ்வொரு துண்டு துண்டா உடைத்து தின்றேன், 100 முறுக்கும் இருந்தது, முறுக்கும் இருந்தது என்ன. இதுதான் புத்திசாலியினுடைய வேலை. அதுபோல மற்ற பிள்ளைகள் மறுத்ததை சொல்லிவிட்டு அந்த தந்தை சொன்ன கடமையை முடித்துவிட்டு தாயை உயிர்ப்பித்து தாய் என்று கேட்டான் பரசுராமர். தன் கமண்டலத்திலே இருந்த நீரை எடுத்து கொடுத்து, இதை தெளித்து உன் தாயினுடைய தலையை ஒட்டிவிடு, அவள் உயிர் தெழுவாள் என்றார் யமதக்கினி முனிவர். தன் தாயை உயிர்ப்பிக்கப் போகிறேன் என்ற ஆர்வத்திலே பரசுராமன் ஓடி வந்தார். ஓடி வந்தவர்
நேராக அந்த குடிசைக்கு போகிறார். இருட்டு நேரம், வெளிச்சம் இல்லை. தாயினுடைய தலையை ஒட்ட வேண்டும் என்று வேகத்திலே தண்ணீர் தெளித்து ஒட்டினார். ஒட்டிவிட்டு பார்த்தால்தான் அவருக்கு தெரிந்தது, தாயினுடைய உடலிலே அந்த அந்த பறையனுடைய மனைவியினுடைய தலையை ஒட்டிவிட்டார். மாறி ஒட்டுப்பட்டு விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த மற்ற பெண்ணையும் உயிர்ப்பித்து விட்டார், மாறி உண்டாக்கி விட்டார். திருப்பி வந்து தந்தையிடம் அழுதார், அம்மா, அப்பா, என் தந்தை என்னுடைய தாயினுடைய தலை மாறி ஒட்டி விட்டப்பட்டு விட்டது, நான் என்ன செய்வேன் என்றார். ஜமதக்கினி முனிவர் சொன்னார், மகனே, இதுதான் விதி, நீ கவலைப்படாதே. உன் தலையை மாறி ஒட்டி விட்டாய் அல்லவா, அவள் இன்றிலிருந்து மாரியம்மன் என்ற பெயராலே வழிபடப்படுவாள் என்று சொன்னார். எந்த பறையர்கள் அவரை காக்க முனைந்தார்களோ, எந்த பறையர்கள் அவனை காக்க, அவர்களுக்குத்தான் மாரியம்மனை தொழுகிற வழிபாடு செய்கிற முதல் உரிமையும் கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு புராண கதை. அந்த ஜமதக்கினி முனிவரை பின்னாளிலே கார்த்தவீரியார்ச்சுனன் என்கின்ற ஒரு அசுரன் கொன்று விட்டான். அந்த கோபத்திலே 27 தலைமுறையை அழித்தவர் இந்த பரசுராமர். இப்பொழுது அந்த பரசுராமரிடம் வந்து இவள் சரணடைகிறாள், அம்பை வந்து சரணடைகிறாள். என்னை வீணாக ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி விட்டார்கள். முக்கியமான காரணமாக இருக்கிறவர் பீஷ்மர், உங்கள் சிஷ்ய பிள்ளை. என்னை இப்பொழுது யாரும் ஏற்கிறார்கள் இல்லை. நீங்கள் சொன்னால் உங்களுடைய மாணவன் என்னை ஏற்பார் என்று என்னுடைய தந்தை சொன்னார். அதனாலே உங்களிடம் வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை உங்கள் மாணவனை ஏற்கும்படியாக செய்ய வேண்டும் என்று வணங்கினாள். அந்த பெண்ணினுடைய துன்பக் கதையை கேட்டவுடனே பரசுராமருக்கு மனம் கலங்கியது. கவலைப்படாதே, அவன் என் மாணவன், நான் சொன்னால் கேட்பான், நீ வா என்னோடு என்று அவளை அழைத்து கொண்டு நேராக பீஷ்மரிடம் வந்தார். குருநாதரை கண்டதும் பீஷ்மர் வணங்கினார், எழுந்தார், பூசை பண்ணினார், அவரை உட்கார வைத்து மரியாதை பண்ணினார். சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்பொழுது பரசுராமர் சொன்னார், நீ என்னுடைய மாணவன் அல்லவா, உனக்கு ஒரு இழுக்கு நேர்ந்தால் அது எனக்கு இழுக்கு. இந்த அம்பை என்கின்ற பெண்ணை நீ அழைத்து வந்து அவளுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டாய். அவளை இப்பொழுது அவனுடைய காதலன் சாலவனும் ஏற்கிறான் இல்லை, உன் தம்பியும் ஏற்கிறான் இல்லை, நீயும் ஏற்க மறுக்கிறாய் என்று சொல்லி அவள் அழுகிறாள். அது பிழையல்லவா அப்பனே, அது தர்மம் இல்லை அல்லவா? அதனாலே அவளை உன்னிடம் சேர்ப்பிக்க வந்தேன். தயவு செய்து நீதான் அவளை ஏற்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் பரசுராம். பீஷ்மர் பாடு பெரும் சங்கடமாகிவிட்டது. சுவாமி, நான் ஏற்கனவே சபதம் பண்ணியதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? செம்படவனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேனே. எக்காலத்திலும் நான் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு இருப்பேன் என்று நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததை தாங்களும் அறிவீர்கள் அல்லவா? இப்பொழுது குருநாதராகிய நீங்களே சொன்னால் நான் எதை செய்வேன் என்று கேட்டார். பரசுராமர் சொன்னார், நான் குரு, உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ இவளை திருமணம் செய்யத்தான் வேண்டும் என்றார். இப்பொழுது அதை முடியாது என்று பீஷ்மர் மறுத்ததும் பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையிலே யுத்தம் மூண்டது. அந்த யுத்தத்திலே பீஷ்மர் தோற்று போனார். பீஷ்மர் இல்ல, அந்த யுத்தத்திலே பரசுராமர் தோற்று போனார். வேறு வழி இல்லை, அவரும் கைவிட்டு போனார். இப்பொழுது இந்த அம்பைக்கு பெரிய கவலை, இந்த பீஷ்மனாலே என் வாழ்வு அழிந்ததல்லவா, இந்த பீஷ்மனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆறுமுக சுவாமி நம் முருகப்பெருமானை நோக்கி பெருந்தவம் செய்தார். பெருந்தவம், அவளுக்கு இப்பொழுது வாழ்க்கை வேண்டாம், என் வாழ்க்கையை அழித்தவனாகிய பீஷ்மனை நான் அழிக்க வேண்டும். முருகப்பெருமானை நோக்கி பல்லாண்டு தவம் செய்தால் முருகப்பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தாள். மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். சுவாமி, எனக்கு வேறொன்றும் வேண்டாம், என் வாழ்க்கையை இந்த பீஷ்மன் அழித்து விட்டான். என் வாழ்க்கை அழிந்தது பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறான். அவனை நான் அழிக்க வேண்டும், அதற்கு எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் தவம் செய்து வரம் வாங்கினான். முருகப்பெருமான் தன் கழுத்திலே இருந்த ஒரு மாலையை கழட்டி கொடுத்து, இந்த மாலையை யார் போட்டுக்கொண்டு யுத்தம் செய்கிறார்களோ, யார் கழுத்தில் போட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பீஷ்மனை தோற்கடிப்பார்கள். இதை கொண்டு போய் நீ யாருடையாவது கழுத்திலே போட்டு அவனை போராடச் சொல். இப்பொழுது இவள் இந்த மாலையை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு, சரி இனி பீஷ்மனை அழித்து விடலாம் என்று வந்தாள். ஒவ்வொரு தேசத்து அரசனிடமும் போனாள். இந்த மாலையை போட்டுக்கொண்டு சண்டை பிடித்தால் பீஷ்மனை அழித்து விடலாம். இதற்கு யார் சம்மதிக்க போகிறார்கள்? அதாவது இவள் சொல்லுகிறாளே தவிர இது உண்மையா பொய்யா என்று தெரியாது. தெரியாதனமாக இதை போட்டுக்கொண்டு சண்டை பிடிக்க போய் பீஷ்மரை வெல்ல முடியாமல் போனால் தன் நாடே அழிந்து போய்விடும். ஆகவே எல்லா அரசர்களும் பின்வாங்கினார்கள். கடைசியிலே துருபதனிடம் போய் கேட்டாள், பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனிடம் போய் கேட்டாள், நீயாவது இந்த மாலையை போட்டுக்கொண்டு பீஷ்மனை அழிக்க வேண்டும். அவனும் மறுத்து விட்டான்.
கழித்து போன அம்பை என்ன செய்தால் அந்த மாலையை துருபதனுடைய அந்த மதில்சுவரிலே இருந்த ஒரு ஆணியிலே கொழுவி விட்டு திருப்பி காட்டுக்கு போனாள். மீண்டும் சிவனை நோக்கி தவம் செய்தாள். சிவனை நோக்கி தவம் செய்து சிவபெருமான் காட்சி கொடுக்கும்படியாக தவம் செய்தால் சிவன் காட்சி கொடுத்தார். என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் பீஷ்மரை கொல்ல வேண்டும். ஒரு வீரியமிக்க பெண்ணாக பாரதத்திலே அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை அமைத்திருக்கிறார்கள். தனக்கு நடந்த அநியாயத்தை எதிர்த்து கேட்கிறவளாக. சரி, பிழை ஒரு பக்கம் இருக்கட்டும், அநியாயத்தை, தனக்கு நடந்த அநியாயத்தை, அது பீஷ்மனாக இருந்தாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டவள் சிவனிடம் கேட்டால் இந்த பீஷ்மனை கொல்ல வேண்டும். அதற்கு சிவபெருமான் சொன்னார், அம்பை, இந்த பிறவியிலே அது உனக்கு ஆகாது, அடுத்த பிறவியிலே நீ பிறந்து அவனை கொல்வாய். இது கேட்ட உடனே அம்பைக்கு சந்தோஷம். அப்படியே அடுத்த பிறவியில் தான் நான் கொள்வேனா என்று நினைத்து அக்கினி மூட்டி அதில் குதித்தாள். பிறகு இந்த துருபத மன்னனுக்கு மகளாக வந்து பிறந்தாள். துருபத மன்னனுக்கு மகளாக வந்து பிறந்தாள். சிகண்டினி என்ற பெயரோடு பிறந்தாள். ஒரு நாள் இந்த சிகண்டினி வீதியிலே நடமாடுகிற பொழுது அந்த மதிர்ச்சுவரிலே இருந்த மாலையை பார்த்தால், குழந்தை பிள்ளை அல்லவா, பெண்களுக்கு மாலை என்றால் பிடிக்கும் தானே, இது என்ன மாலை என்று தெரியும். அது மட்டும் அந்த மாலையை யாரும் தொடவில்லை. பீஷ்மரை கொல்லுகிற மாலை என்று கேள்விப்பட்டதாலே தொட்டாலே அந்த பகை வந்து விடுமோ என்று யாரும் அந்த மாலையை தொடவில்லை. இந்த சிகண்டினி அந்த குழந்தை பிள்ளை போய் அந்த மாலையை கையிலே எடுத்தது, தன் கழுத்திலே போட்டுக்கொண்டது. அதற்கு பிறகுதான் எல்லாரும் கவனித்தார்கள், பதறினார்கள். இந்த துருபதன் நினைத்தான், இந்த செய்தியை அறிந்தால் கட்டாயமாக பீஷ்மர் எங்கள் மீது படையெடுப்பார், நாடு அழிந்து போய்விடும் என்று அந்த சிகண்டினியை காட்டுக்கு துரத்தி விட்டார். தன் பிள்ளையை காட்டுக்கு ஒரு சக்கரவர்த்தியினுடைய அந்த பராக்கிரமத்துக்கு பயந்து மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி நடுங்கின என்று நாங்கள் பார்க்கிறோம். பீஷ்மர் கடைசி காலத்திலே அம்பு படுக்கையிலே கிடக்கிறார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல பேர் கவலைப்படுவார்கள், இவ்வளவு உத்தமனான பீஷ்மருக்கு இப்படி ஒரு மரணமா என்று கேட்பார்கள். மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய கொடுமை என்னவென்றால், உயர்ந்தவர்கள் கீழ்மை செய்திருப்பார்கள், கீழ்மையாக இருந்தவர்கள் உயர்வு செய்திருப்பார்கள். பீஷ்மருடைய பிற்கால மரணத்துக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமோ என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. பண்டிதர்கள் சொல்வார்கள், பாஞ்சாலியை துயிலுரிகிற பொழுது பீஷ்மர் சபையிலே இருந்தார். அவரால் கூட அதை தடுக்க முடியவில்லை. அது தடுக்காதது மட்டுமல்ல, துரியோதனனுடைய அந்த செயலுக்கு அவள் நீதி கேட்கிற பொழுது துரியோதனனுக்கு சார்பாக நீதி சொன்னார். இவை எல்லாம் தான் சேர்ந்து பீஷ்மரை கடைசியிலே அம்பு படுக்கையிலே வீழ்த்தியது. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்தை பார்த்திருந்த பாவம் செய்தார் என்றார்கள். நன்றாக மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் பாவம் செய்யாதது மட்டுமல்ல, பாவங்களை பார்த்திருப்பது கூட ஒரு பாவம்தான். நமக்கு இன்றைக்கு பல பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நமக்கு என்ன, அது அவனை அடிக்கிறான், நான் போவோம் என்று நினைக்கிறார்கள் அல்லவா. அவனுக்கும் ஒரு பாவம் வரும். இப்படியாக சிகண்டினி காட்டுக்கு போகிறாள். ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்கிறாள். அந்த முனிவர் இவளுடைய நோக்கம் இருந்து சொல்லுகிறார், காந்தர்வன் ஒருவன் வரப்போகிறான், அவனுக்கு பணிவிடை செய் என்று சொல்கிறார். இவள் அந்த காந்தர்வனுக்கு பணிவிடை செய்தவுடனே காந்தர்வன் இவளை பார்த்து, சிகண்டினியை பார்த்து, உன் பெண் வடிவத்தை எனக்கு கொடு, என் ஆண் வடிவத்தை உனக்கு தருகிறேன் என்று வடிவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்பொழுது சிகண்டினி சிகண்டியாக மாறி துருபதனிடம் வந்து, அப்பா கவலைப்படாதீர்கள், இனி பீஷ்மரை நான் எதிர்கொள்வேன் என்று அந்த துருபதனுடைய மகளாக இந்த சிகண்டி வாழத் தொடங்கினாள் என்ற அளவிலே இன்றைய கதையை நிறுத்துகிறேன். நாளைய நிறைவு கதையோடு அந்த கதை நிறைவு பெறும். வணக்கம். இப்பொழுது கேள்வி நேரம். ஐயா அவர்கள் கேள்வியை கேட்பார்கள். பதில் தெரிந்தவர்கள் தயவுசெய்து இருக்கும் இடத்திலிருந்தே கையை தூக்கிக் கொள்ளவும். நாங்கள் யாரை அழைக்கிறோமோ அவர்கள் மேடையில் வந்து ஐயாவிடம் பதிலை சொல்லி பரிசை பெற்று செல்லவும். முதலில் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லலாம். பெரியவர்களே, இந்த கேள்வி கேட்கிற பகுதி குழந்தைகளுடைய கவனத்தை இருக்கிற பகுதி மட்டும்தான், அறிவை வளர்க்கிற பகுதி அல்ல. ஞாபக சக்தியிலே இவர்கள் இந்த கதைகளை கேட்டு பதிவாக்கி இருக்கிறார்களா என்பதை அறிவதற்காகத்தான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். முதல் கேள்வி, அட்டவசுக்கள் ஏன் பூமியில் வந்து பிறந்தார்கள்? அதற்கான காரணம் என்ன? மேடைக்கு வாங்க.
அஷ்டவசுக்கள் வந்து வசிஷ்டரோட அரண்மனையிலேருந்து நந்தினிங்கிற பசுவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சின்னு வந்து வச்சுக்கிட்டதால வசிஷ்டர் கோவப்பட்டு அவருக்கு சாபம் கொடுத்துட்டார். ரொம்ப சரிம்மா. சரியான விடை அம்மையார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக அதே போல கங்காதேவி வந்து பூமியிலே மானுட உருவம் கொண்டு பிறப்பதற்கான அந்த சம்பவம் என்ன நடந்தது? வருணதேவன் வாயுதேவன் கங்காதேவியின் சேலையை விலக செய்யும் போது அவள் துக்கத்தோடு இருந்தாள். அப்போது எல்லா தேவர்களும் கண்மூடினர். வருணதேவனை தவிர அவள் தன்னை மூடிக்காமல் அப்படியே அந்த வருணதேவனுக்கு காட்டின்றே இருந்தாள். அவள் சரியான விடைதான் சொல்லியிருக்கிறார். அதை முழுமையாக சொல்லவில்லை. கங்காதேவியை பிரம்மலோகத்திலே இச்சித்த அந்த வர்ணனை இவளும் விரும்பிய காரணத்தினால்தான் 2 பேரும் பூமியிலே வந்து பிறக்க வேண்டி வந்தது என்ற கதையை அவர் ஓரளவு சரியாக சொல்லியிருக்கிறபடியால் அவருக்கு பரிசு வழங்கலாம். சந்தனு மன்னனுடைய மகனுடைய இளமைக்கால பெயர் என்ன? தேவவிரதன். சரி. தேவவிரதனுடைய பெயர் பிற்காலத்திலே மாற்றமுற்றது. அந்த மாற்றமுற்ற பெயர் என்ன? அந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? 2ஐயும் சொல்ல வேண்டும். பீஷ்மர். ஏன் அந்த பெயர் அப்படி தேவவிரதன் என்ற பெயர் பீஷ்மர் என்ற பெயராக மாறியதற்கு காரணம் என்ன? ஐயா அவர்கள் நிறைய சாதனைகளை செய்து இல்லை. அவர் வந்து திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் அவங்க பேர் வந்து விக்ஷ்மன். இது ஓரளவு சரியான விடை. அரசாட்சியையும் துறந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பேன் என்று சொன்ன பொழுது அவருடைய அந்த வைராக்கியம் கருதி தேவர்கள் அவரை பீஷ்மர் என்று சொன்னார். கங்காதேவி சந்தனு மன்னனை திருமணம் செய்வதற்காக விதித்த நிபந்தனை என்ன? நான் என்ன செய்தாலும் ஏன் என்று கேட்க கூடாது. இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கும் முன்பாக ஓரிரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை மாலை
சரியாக 5:45 மணிக்கு ஹோசூர் சிவனடியார் திருக்கூட்டம் அவர்களின் திருவாசக முற்றோதல் இருக்கிறது. அதிலிருந்து சில முக்கியமான பதியங்களை இங்கே அவர்கள் பாடவிருக்கிறார்கள். அனைவரும் அதற்கு தவறாமல் வந்து கலந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி காவேரி சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அது முடிஞ்ச உடனே நாளையோட ஐயாவோட சொற்பொழிவு முடிகிறது. ஸோ நாளை சொற்பொழிவு முடிந்த பின்னர் எல்லோருக்கும் இங்கு சிற்றுண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நாளைக்கு எல்லாமே சிற்றுண்டி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஐயாவோட கதையை கேட்டு சிற்றுண்டி பிரசாதமாக வாங்கிட்டு போகணும். திருமதி காவேரி சந்திரசேகரன் அவர்கள் மகரிஷி பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இங்கே நமது ஒசூர் முனீஸ்வர் நகரில் இருக்கிறார். அவர் ஐயாவின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் யூடியூபில் அல்லது எந்த டிவி சேனலில் வந்தாலும் அதை தவறாமல் பார்த்து ஐயாவின் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று இந்த ஒசூரில் நடைபெறுகின்ற இந்த கடந்த 5 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கதைகளை அவர் டெய்லி வந்து கேட்டுருக்கார். அதனால ஐயா மேல ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று காலை 5 நிமிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கவிதையை எழுதி இன்று நம்மிடையே அதை வாசித்து காண்பித்தார். ஸோ அதை வைத்து ஐயா அவர்களுக்கு ஒரு பரிசினை வழங்குகிறார்கள். இப்பொழுது நாளைக்கு கொடுப்போம் தேசிய கீதம். அனைவரும் எழுந்திருந்து தேசிய கீதம். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்யவி பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல கங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாगे தவ சுப ஆசிஷ மாगे लागे तव जय जन जन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 भारत माता की भारत माता की भारत माता की वंदे वंदे वंदे. நன்றி. ஐயானுடைய சொற்பொழிவு நாளைக்கு கடைசி நாள். இந்த சொற்பொழிவு முடிந்தவுடனே நாங்கள் ஒசூர் பக்தஜன சபானுடைய சார்பாக